மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க விஜயை தீர்மானிக்கணும்னு நினைக்கிறீங்க, விஜயை டிக்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், விஜயை தீர்மானிக்கணும்னு நினைக்கலங்க. அது பிள்ளையான அரசியலுங்க. நம்ம விஜய் கூட நான் பேசல, நான் மக்களுக்கு தான் பேசுறேன். மக்களுக்கு பேசுறேன். இது தவறான அரசியல், இது பிற்போக்குத்தனமான அரசியல். அங்க இருக்கிறதுல ஒரு காளி கூட்டம், கும்பல் மனப்பான்மை கொண்ட லும்பன் ஸ்தானை உடைய அது ஒரு தொண்டர்களை கொண்ட ஒரு கூட்டமோ ஒரு படையோ எதுவுமே கிடையாது. சீமான ரசிக்கிறேன்றாருங்க ராஜீவ்காந்தி. அவர் சொன்னா நாங்க செல்வ பிறந்தகை நேற்றுக்கு பாக்குறாரு அண்ணன் சீமான கை கொடுத்துட்டு அணில் விஷயம் எல்லாம் எப்படி போகுது, அணில் அப்படின்றாரு. இதெல்லாம் எதிரிக்கு எதிரி இப்ப நண்பன் ஆயிட்டீங்க எல்லாரும். கொஞ்சம் அடிப்படையோட கேளுங்க. அடிப்படை இருக்கு. ஒரு இடத்துல பார்த்தா இப்ப பக்கத்து இந்த ஆனா என்ன பேசுறீங்க, ஒரு அணில் அரசியல் என்ன போகுது? விஜயின் கூட்டம் அத்தனை கூட்டமும் சொல்லுது. அங்க அவனுக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவு அவ்வளவுங்க. அவன்கிட்ட போய் கார்ல் மார்க்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா எங்க தளபதியோட நல்லா ஆடுவாரான்னு கேட்பான். கவினோட சாதி ஆணவ கொலைக்கு ஏன்டா விஜய் பதில் சொல்லலன்னு கேட்டா சஸ்பென்ஸ் சொல்றாங்க ஒருத்தன். அவ்வளவுதாங்க அவன் அவனையெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா கண்மையா வண்டிச்சிட வேண்டியதான். ஃப்ளோல விஜய் வந்துடுறாரு. விஜயம் போட்டு அடிப்போம். என்ன போட்டு அடிப்போம் இல்ல, நீங்க ஏதோ அவரை தான் வட்டமிட்டு ஏதோ சூழ்ந்துகிட்டு எதையோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க ஒரு கோமாளி ஊருக்குள்ள வர்றேன் அப்படின்னா குரங்கு சட்டையை பண்றான்னா முதல்ல என்ன பண்ணுவோம்? கோமாளி அடிச்சு வரட்டுமா இல்லையா? அந்த வேலை தான் செய்யும். கட்டுக்கோப்பு கட்டுப்பாடுனால என்னன்னு தெரியாது, ஒரு கருமாந்தம் தெரியாது. அந்த கூட்டம் முழுக்க அவனுக்கு தலைவன் முதல் அங்க கீழே வரைக்கும் யாருக்கும் எந்த புரிதலும் கிடையாது. அதிகபட்சம் கேட்டா தளபதினு கத்துவான், இல்ல டிவிக்கேன்னு கத்துவான். அவருக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, எங்க அண்ணன் அன்புமணியை பேச மாட்டேன், எங்க ஐயா ராமதாஸை பேச மாட்டேன், எங்க அண்ணன் திருமாவளவனை பேச மாட்டேன். சீமானுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, அதே போல விஜய்க்கு ஒரு நிலைப்பாடு இருக்குதுன்னு வச்சுட்டு போங்க. காங்கிரஸ் அவர் பேசக்கூடாது, ஏடிஎம்கே பேசக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. ஏன் உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது ஏன் விஜய்க்கு இருக்கு? அருமை, அற்புதம், ஆவேசம், சிறப்பு. எங்க அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசும்போது அவர் கேக்குறாரு, தம்பி கிட்ட நான் கேள்வி வைக்கிறேன், தம்பி பதில் சொல்லுங்க அப்படின்னா நீங்க அப்ப சீன்றீங்க விஜய. அவரை பேச வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அவரை பேசணும், அவர் என்னத்தையாவது பேசணும், நீங்க பேசு பொருள் ஆகணும். அப்படியா? நாங்க பேசு பொருள் ஆகிறதுக்கு அதை பண்ண அவசியம் இல்லை. ஒரு போலியான ஒரு அரசியல் கட்டமைக்கப்படுது, அதை அம்பலப்படுத்துறோம், தோல்வி. நீங்க அவர் நோண்டாதீங்க, சீண்டாதீங்க. அவர் போக்குல அவர் சனிக்கிழமை வந்து பேச என்ன பண்ணுங்க, பேட்டினுக்கு விட்டு தாவேக்கா பத்தி கேட்காதீங்க. திமுகவையும் அதிமுகவும் ஓங்கி குத்துறோம், ஓங்கி தாக்கணும் அப்படின்னா இடது காணால இடறோம் தாவேக்காவை. அவ்வளவுதான். ஒரு போலியான, ஒரு பிற்போக்கான, ஒரு எதுவுமே இல்லாத ஒரு கூமுட்டை கூட்டமா இருக்குங்கிறதால அப்படிதான். அது இப்பதான் சபரீசன் என்னைய சந்திச்சுட்டு போனாருன்னு என்னென்ன வெளியில எல்லாம் எதிர்க்கிறாரு, உள்ளுக்குள்ள எல்லாரோட உறவா இருக்காரு சீமான் அப்படின்ற மாதிரி யாருன்னு சொல்லுங்க. திரு ஜெகதீஷ் பாண்டியன் சொல்றாரு. அவன் ஒரு மனநோயாளி. ஒருமையில வேண்டாங்க, அவர் ஒரு மனநோயாளி. அவர் எல்லா இடத்துலயும் அண்ணன்றதை விட்டு கொடுக்காம அண்ணன் தான் சொல்றாரு. மனநோயாளி பிதற்றல் இல்ல, யாரோ ஒரு பெண் மருத்துவர் சொல்லியிருக்காங்க. அதாவது சபரீசனும் அண்ணன் சீமானும் பாக்குறப்ப அந்த கதை விடுக்கலன்னு எட்டி பார்த்தாரு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் திரு இடும்பவனம் கார்த்திக் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் கார்த்திக். வணக்கம். எப்படி இருக்கீங்க? முழு நேர எதிரி இப்போ விஜய் ஆயிட்டார்ல, உங்களுக்கெல்லாம் கேள்வி முடிஞ்சிச்சு. சிம்பிளா பாருங்க. இல்ல, நான் உங்க பேட்டிலே சொல்றேன், எதிரி இல்ல உதிரின்னு. உதிரிக்கு இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? நான் இவ்வளோ காலம் எடுத்துப்பீங்களா? நான் இவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்களா? நான் தினந்தோறும் அதற்காக நேரம். அண்ணன் பிரஸ் மீட் இப்போ கொடுத்தாரு. இந்த பேட்டியை தொடங்குறதுக்கு முன்னாடி உட்காந்து நான் பார்த்தேன். ஒரு 15 நிமிடம் அந்த பிரஸ் மீட் பேசியிருப்பாரு. இல்லை 15 நிமிடம் இல்லை, ஒரு 10 நிமிடம் பேசியிருப்பாரு. 10 நிமிடத்தில் ஒரு 6 நிமிடம் விஜய்க்கான போர்ஷனாகவே இருக்காது. விஜய் குறித்து கேள்வி கேட்டாங்களா இல்லை வழி சொன்னாரா? ஒரே கேள்விதான், ஒரு கேள்விக்கு 6 நிமிடம். அவ்வளோதான். கேள்வி கேட்குறாங்க, அது பதில் சொல்கிறோம், அவ்வளோதான் செய்தி. இதில் நம்ம திரும்ப சொல்கிறது, நமக்கு எதிரிங்கிறது திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜகன்னு இவங்க தான் நமக்கு எதிரி. இதில் உண்மையான மக்கள் எழுச்சி வர்றப்ப திரைக்க வச்சியை பயன்படுத்தி மக்களை மடைமாற்றம் செய்யக்கூடிய வேலையை விஜய் செய்வதால் விஜயை அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த அரசியல் போலித்தனமானது அப்படின்னு தோல்விக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை செய்கிறோம். இதில் பிப்ரவரி 2ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு
தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரை வந்து ட்விட்டர் தளத்தில் அறிவிக்கிறார். அந்த அறிவிச்ச மாத்திரத்தில் நாம் தமிழக கட்சி விமர்சித்தோமா, எதிர்த்தோமா, இல்லை வந்து ஜாடமடையாவது அதாவது நம்ம விமர்சன கடைகளை பாய்ச்சினோமானா இல்லை, நம்ம வரவேற்றோம். அதுக்கு பிறகு வந்து அவரோட அந்த கொடி அறிமுக நிகழ்வு, அந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வந்து இந்த புத்தகங்கள் போன்றவை வழங்கக்கூடிய இந்த பரிசு வழங்கக்கூடிய நிகழ்வு, அப்புறம் வந்து விக்கிரவாண்டி மாநாடு, இப்படி தொடர்ச்சியாக அந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டதா வர்ற செய்தி வரப்பெல்லாம் நம்ம வரவேற்று வாழ்த்தி அறிக்கை கொடுத்தோம். விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டா நாங்கள் கண்டிக்கிறோம்னு ஆதரவு குரல் எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு நீங்க ஆதரவு கொடுத்தீங்க, வரவேற்பு கொடுத்தீங்க, அறிக்கை கொடுத்தீங்க. நீங்க வந்து விஜய்க்கு கொடுத்த முக்கியத்துவம் அதிகம். ஏன் தெரியுமா? நான் சொல்றேன், அவர் வந்து உங்களோட சேர்ந்து வந்துருவாரு, இல்ல அண்ணனை நம்பி தம்பி வந்துருவாரு, தம்பியோட சேர்ந்து அண்ணன் சேர்ந்துருவாரு, இப்படின்னு எல்லாம் நீங்களா எதிர்பார்த்தீங்க. எதிர்பார்த்தது நடக்கல. நான் வந்து அந்த பதில முடிச்சிடறேன். அதுக்கு பிறகு இப்படி தொடர்ச்சியா எதிர்பார்த்தது நடக்கல. நான் முடிச்சிடறேன். எதிர்பார்த்தது நடக்கல. எதிர்பார்த்தது நடக்கல. இல்ல நான் முடிச்சிடறேன். அதுக்கு பிறகு அந்த கேள்வி எழுப்பு. அதை அழுத்தமா சொல்லணும். இல்ல நான் முடிச்சிடறேன். அப்படி வந்து நம்ம ஆதரவா தான் பேசணும். ஆனா திமுக வந்து தொடக்க நிலையிலேயே தமிழக வெற்றி கழகத்தை விஜய் விமர்சிச்சாங்க. அப்ப நான் வந்து ஒரு தொலைக்காட்சி வாதம், மாலைபுர தொலைக்காட்சி வாதம் நினைக்கிறேன். அந்த தொலைக்காட்சி வாதத்துல வந்து கேள்வி எழுப்பினேன். தமிழ்நாட்டில் வந்து பார்ப்பனர் அல்லாதார் அமைச்சரவை தான் இன்னைக்கு வரைக்கும் அமைக்கப்படுது. பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் தான் நீதி கட்சியோட நீட்சி தான் திமுகன்னு சொல்லப்படுது. அந்த நிலத்தில் கமலஹாசங்கிற ஒரு பார்ப்பன கட்சியுடங்கி வர்றப்ப இவ்வளவு எதிர்ப்புகளையும் இவ்வளவு எதிர்ப்பான குரல்களையும் வெளிப்படுத்தலை. பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த விஜய் வர்றப்ப ஏன் இவ்வளவு எதிர்ப்பு குரல்கள்? அவர் வந்து கொள்கை கோட்பாட்டை சொல்லட்டும், அது பிழையா இருந்தால் தவறா இருந்தால் விமர்சிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் திமுக தொடக்க நிலையில் அவர் கொள்கை கோட்பாட்டை அறிவிப்பதற்கு முன்பாகவே, அவர் எந்த பக்கம் போறான்னு தெரியறதுக்கு முன்பாகவே திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க விமர்சனம் பண்ணாங்க. திமுகவோட மூத்த நிர்வாகிகள், அமைச்சர் பெருமக்கள் விமர்சித்தாங்க. நாம் தமிழக கட்சி அப்படி இல்லை. நாம் தமிழக கட்சி கொள்கை கோட்பாட்டை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் விமர்சிக்கல. அதே சமயத்தில் நாம் தமிழக கட்சியோட உயர்மட்ட குழு கூட்டம் வந்து இங்கே சென்னையில் நடந்துச்சு, அண்ணா நகர் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் அப்போ வந்து தனிச்சு போட்டி அப்படிங்கிறத அந்த இடத்துலையும் அண்ணன் உறுதிப்படுத்தி நம்மளோட செயல் திட்டங்கள் என்ன அப்படின்னு அறிவிச்சாங்க. அந்த சமயத்தில் சொல்லிட்டாங்க, தனிச்சு போட்டினா விஜயோட கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சுட்டு அந்த மேடை சொன்னார், பாமகவை விசிகா எப்படி பார்க்குறீங்களோ அப்படிதான் அந்த கட்சியும் பார்க்கணும். ராமதாஸை திருமாவளவனை விமர்சிக்காது கடந்து போகிறது போல விஜயும் விமர்சிக்காமல் கடந்து போங்க. விஜய் விமர்சித்தா இந்த வார்த்தை சொன்னார், விஜய் விமர்சித்தா கட்சியில் இருக்க மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு. அப்போ நம்ம விஜய் விமர்சிக்க வேண்டாம், அவங்க ஒரு பாதை போகட்டும், நம்ம ஒரு பாதையில் போவோம் அப்படி முடிவு பண்ணோம். அதோட நீட்சியாக தான் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முதல் நாள் வரைக்கும் விஜயே விமர்சித்தா கூட நான் விமர்சிக்க மாட்டேன், நான் என் பாதையில் பயணத்தில் போவேன் அப்படின்னாங்க. ஆனால் அந்த மேடையில் திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் அப்படின்னு ஒரு குழப்பவாதத்தை மறுபடியும் கொண்டு வந்தப்ப அந்த இடத்துல விமர்சிக்க வேண்டிய தேவை ஏற்படுது. கொள்கைதான் உங்க பிரச்சனை. நான் கேள்வியா கேட்டேன். இல்ல நீங்க கொள்கைதான் உங்க பிரச்சனை. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்கு, அதை சொல்லிடுறேன். அது ஏன் உங்களுக்கு தெரியல? அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்கு. திரையிலிருந்து இனி எவனும் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு திரு சீமான் பேசினாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? இல்ல நீங்க கேள்வியை முடிங்க. இல்ல இப்படி சொன்னாரா இல்லையா? மொட்டையா சொல்லல. இப்படி வந்து அவன் சொன்னாரு, தலையும் இல்லாம வாழும் இல்லாம எங்க சொன்னாருங்க. சினிமாவில இருந்து இனி யாருக்கும் இந்த ஆசை வந்துடக்கூடாது, இந்த முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை வந்துடக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? ஏன் அது விஜய்க்கு பொருந்தல? இருங்க, அன்னைக்கு ஏன் நீங்க பாசக்கரம் நேசக்கரம் நீங்க இருங்க வர்றேன். அதாவது அந்த இடத்துல ஒரு வழக்குக்கு ஆஜராக போறப்ப நீதிமன்ற வாசல சொன்னாங்க விஜய்க்கும் பொருந்தும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன சொல்றோம்னா, இப்ப திரைத்துறையிலேருந்து அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல, யாரும் வரக்கூடாது அப்படின்னு. இப்போ பொறியியல் படிக்கிறவங்க இருக்கிறாங்க, பொறியாளர்கள் இருக்கிறாங்க, மருத்துவர்கள் இருக்கிறாங்க, அதே போல் பல பணியாளர்கள் இருக்கிறாங்க. அதே போல் திரைத்துறை சார்ந்தவங்களும் அரசியலுக்கு வரலாம். எப்படி வரலாம்னா, ஒரு கொள்கையை சொல்லி, ஒரு கோட்பாட்டை சொல்லி, அவர் கொள்கையை முழக்கத்தை வச்சு அதன்பால ஈர்த்து ஒரு அரசியல்படுத்தப்பட்ட கூட்டமாக வந்தால் அது மக்களுக்கான நலம் பேக்கக்கூடிய அரசியலாக இருக்கும். இது திரை கவர்ச்சி வச்சு தமிழ்நாட்டை வந்து ஆண்டலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது தவறு அப்படின்னு எதுக்குறோம். அந்த அடிப்படையில் விஜய் கொள்கை சார்ந்த கோட்பாடு சார்ந்த ஒரு அரசியலை முன்னெடுக்கிற வரைக்கும் முன்னெடுப்பாருன்னு நம்ம முதல்ல வந்து அந்த தொடக்க நிலையில் வந்து அவர் முன்னெடுப்பார் அப்படின்னு அமைதியாக இருந்தோம், விமர்சிக்கலை. ஆனால் அந்த கோட்பாட்டில் சறுக்கல் ஆன பிறகு தான் நாம் விமர்சிக்க தொடங்குறோம். மற்றபடி வந்து நம்ம கண்மூடித்தனமான ஆதரவோ இல்லை காழ்ப்புணர்ச்சி கொண்டு எதிர்ப்போ இல்லை. கண்மூடித்தனமான ஆதரவு இருந்துச்சு, நிறைய இடங்கள்ல இருந்துச்சு. என்ன ஆதரவு? நீங்க அவருக்கு கொடுத்த ஐப்பு பெருசுங்க, முந்திக்கிட்டு அறிக்கை கொடுத்தீங்க வேக வேகமா. நான் தான் என்னோட தொடக்கத்தை சொல்லிட்டேன். இல்ல விக்கிரவாண்டி மாநாடு வெற்றி பெறணும்னு வாழ்த்து அறிக்கை கொடுத்ததே அண்ணன் சீமான். ஆமாவா? அதாவது நான் தான் சொன்னேங்க, அவர் கட்சியோட கோட்பாட்டை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாத்துக்கும் சினிமாவில இருந்து இருங்க. எம்ஜிஆரே நீங்க ஏத்துக்கலாமா தானே? எம்ஜிஆரையும் நீங்க ஏத்துக்கல, அவர் ஆட்சியே ஊழல் ஆட்சின்னு நீங்க சொல்றீங்க. எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் ஆட்சி தாங்க. எம்ஜிஆர் ஆட்சி சரி. ரஜினிகாந்த் அடிக்கிற அடியில மத்தவங்க யாரும் வரக்கூடாதுன்னு நீங்க
விஜய்க்கு மட்டும் ஏன் அவ்வளவு அன்பு செலுத்துனீங்க? நான் தான் சொல்லிட்டேன். இன்னைக்கே அவ்வளவு உங்களுக்கு கோவம் வருது? நான் இதுக்கு பதில் சொல்லிட்டேன். அதாவது ஒரு புதிய ஆற்றல் வர சார், கொள்கை கோட்பாடெல்லாம் தனி சார். அது தனி வேண்டாம், அது தனி. என்ன தனி? அவர் என்னத்தை கொண்டு வந்தா நீங்க வந்து பிரச்சனைன்னு அதை கொண்டு வந்து ஹைலைட் பண்றீங்க. அவரே பிரச்சனை தானே. ஒரு நிமிஷம். சினிமாவுல இருந்து வரக்கூடாதுன்னு தானே நினைச்சீங்க? நான் தெளிவா சொல்லிட்டேங்க. திரைத்துறையில இருந்து வரக்கூடாதுன்னு சொல்ல வரல. திரைத்துறையில இருந்து முதலமைச்சர் ஆசை இருக்க கூடாதுன்னீங்களா? நீங்க திரை புகழ் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு திரைக்கவச்சை பயன்படுத்திட்டு இந்த மக்களை ஏமாற்ற ஒருத்தர் வரக்கூடாதுன்னு சொன்னோம். தெளிவா அதை புரிஞ்சு பேசுங்க. அவர் திரை கவர்ச்சியை வச்சுதானே அரசியலை தொடங்கினாரு. அவர் வர்றப்ப அவர் கொள்கை சார்ந்த கோட்பாடு சார்ந்த அரசியலை முன்னெடுப்பார்கிற அடிப்படையில் அவருக்கு வந்து நம்ம வந்து ஆதரவு கரம் நீட்டினோம். அப்படின்னா முதல்ல கொள்கை கோட்பாட்டை அறிவிப்பதற்கு முன்பாக நம்ம வந்து வரவேற்றோம். கோட்பாடு பிழையா இருக்கு அடிக்கிறோம். அவர் வந்த உடனே தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி தொடங்குறேன் அப்படின்னு அறிவிச்ச உடனே நீ எது கட்சி தொடங்கின அப்படின்னு எதிர்க்கல. அப்போ வந்து ஒரு புதிய ஆற்றல் வரட்டுமே, அப்போ வந்து ஒரு புதிய ஆற்றல் மண்ணுக்காக மக்களுக்காக சேவையாற்ற வர்றாங்கன்னா வரட்டும் அப்படின்னு வரவேற்றோம். அதுக்கு பிறகு கொள்கை கோட்பாடு பிழையா இருக்கு. விக்கிரவாண்டி மாநாட்டில் தான் கொள்கை பிரகடனம்னு அறிவிக்கிறார். அந்த மாநாட்டில் அது பிழையா சொன்ன பிறகுதான் நாங்க விமர்சிக்கிற எதிர்ப்பு நிலைப்பாட்டுக்கு போறோம். அப்ப நான் சொன்னது போல கண்மூடித்தனமா நாங்க எதிர்க்கல. திமுகவுடைய கொள்கை கோட்பாடு பிழைதானே? திமுக கோட்பாடு பிழைதான். அதிமுகவுடைய கொள்கை கோட்பாடு பிழைதானே? பிழைதான். காங்கிரஸ், பிஜேபி, தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னைக்கு இருக்கிறது அதே மாதிரி தானே, பிழைதானே? இவங்கெல்லாம் அரசியல் பண்றாங்கல்ல, அவரும் அரசியல் பண்ணிட்டோம். அவரும் அரசியல் பண்ணிட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டோம். நீங்க அவரு இப்பதாங்க பிறந்து வந்திருக்கிற குழந்தை. ஏங்க இப்ப நீங்க குழந்தைய போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வந்து உதிரி தானே அவரு. குழந்தைய வந்து உதிரிக்கு எதுக்கு இவ்வளவு நேரம்? குழந்தைய அடிச்சு வளர்க்கணுங்க, இல்ல தடுதலையா போயிருங்க. அதனால அடிச்சு அது உங்க டியூட்டி இல்லைங்க. எது உங்க டியூட்டி கிடையாது, உங்க வேலை. செய்வோங்க சார். உங்களுக்கு பிடிச்சதை விஜய் பண்ண முடியாது. எங்களுக்கு பிடிச்ச விஜய் பண்ண வேண்டாம். இல்ல, நீங்க கொள்கை கோட்பாடு அவருக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க. நான் சொல்றேன். அவர் நீங்க காங்கிரஸ் எதிர்க்கறீங்க, பிஜேபி எதிர்க்கறீங்கன்னா அவர் பிஜேபி எதிர்க்கறானே காங்கிரஸ் எதிர்ன்றீங்க. அதாவது அது அவர் வேலை இல்ல. நீங்க எதிர்க்கறதெல்லாம் அவர் எதிர்க்கணும். நான் கேள்விப்பறனே. மோடியும் பெரியாரும் ஒரே நாள்ல பிறந்தாங்க. பெரியாரும் மோடியும் இரு கண்கள் அப்படின்னா ஏத்துக்குவீங்களா? அது ஒத்து வராது. கோட்சேவும் காந்தியும் இரு கண்கள் ஏத்துக்குவீங்களா? ஒத்து வராது. அது அவங்க கருத்தானே. அவங்க என்ன பண்ணிட்டு போட்டோம், உங்களுக்கு என்னன்னு விட்டு போடுவீங்களா? ஏன் ஏத்துக்க முடியாது? விஜயகாந்த் ஐயா கூட சொன்னாங்க. சரிங்க, மக்கள் முடிவு பண்ணட்டுங்க. மக்கள் முடிவு பண்ணட்டுங்க. மக்கள் 24 முடிவு பண்ணட்டும். நான் மக்கள் முடிவு பண்றதுக்கு மக்களுக்கு சரி என்ன தப்பு என்ன அப்படின்னு பகுத்து சொல்ல வேண்டிய கடமை இருக்கு சொல்றோம். அப்ப அந்த இடத்துல இது கோட்பாடு இல்ல, கொள்கை நிலைப்பாடு இல்ல, எதுவும் சரியில்லை. இது முழுக்க திரைக்கவச்சை வச்சு மக்களை ஏமாற்றக்கூடிய அரசியல் அடிப்படையில் மக்களுக்கு தெளிவுபடுத்துறோம். இந்த அடிப்படையில் விஜயை பொறுத்த வரைக்கும் அவரோட பின்னோக்கி போய் பார்க்குறப்ப அவரோட அரசியல் வரலாறு என்ன அப்படின்னு பார்க்குறப்ப 2009 ஆகஸ்ட் மாதம் ராகுல் காந்தியை போய் பார்க்குறாரு. ராகுல் காந்தியை பார்த்துட்டு வந்து ராகுல் காந்தியை பார்த்ததே பெரிய பேரு, தனக்கு கிடைச்ச பெரு வாய்ப்பு என்பது போல அவர் பேசுறாரு. மாற்றத்துக்காக உழைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ராகுல் காந்தியை வந்து பாராட்டி பேசுறாரு. எப்போ 2009 மே மாதம் இனப்படுகொலை, ஆகஸ்ட் மாதம் போய் ராகுல் காந்தியை பார்த்துட்டு ராகுல் காந்தியை பார்த்தது பெரிய விஷயம், ராகுல் காந்தி மாற்றத்துக்காக உழைக்கிறாரு அப்புறம் ராகுல் காந்தியை புகழ்ந்து பேசுறாரு 2009. 2011 அண்ணா கசரை போய் டெல்லியில் அவர் உண்ணாவிரதம் இருக்காரு. அந்த ஊழலுக்கு தான அற போராட்டங்கிற அடிப்படையில் உண்ணாவிரதம் இருக்காரு. அதுக்கு ஆதரவு பண்ணிட்டார். இது என்னன்னா, அந்த அண்ணா கசரை உண்ணாவிரதம் இருக்கிறது ராகுல் காந்தி உள்ளடங்கிய காங்கிரஸ் கட்சியோட ஊழலை எதிர்த்து தான். ஒரு பக்கம் ராகுல் காந்தி மாற்றத்துக்காக உழைக்கிறேன் அப்படின்னு இங்கே பேசிவிட்டு அங்கே போய் ராகுல் காந்தியோட உள்ளடக்கிய காங்கிரஸ்க்கு எதிராக அவர் உண்ணாவிரதம் இருக்கிறப்ப அதுக்கு ஆதரவுங்கிறார். அப்புறம் வந்து 2010 கருணாநிதியோட அந்த பாச தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வில் பங்கேற்று கருணாநிதி பேரில் ஒரு நகரம் அமைக்கப்படுறதா சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். நகரம் மட்டும் அமைக்கக்கூடாது, கருணாநிதிக்கு சிலை வைக்கணும். கருணாநிதி உயிரோடு இருக்கிறப்பவே அவருக்கு சிலை வைக்கணுங்கிற கோரிக்கையை மேடல வைக்கிறார். எப்போ 2010. அடுத்த ஓராண்டில் 2011ஆம் ஆண்டு அதே கருணாநிதி மறுபடியும் ஆட்சியத்தில் அமரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக வந்து தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலையும் வந்து விஜய் மக்கள் இயக்கம் வந்து ஆதரவு நீட்டுது. வெற்றி பெற்ற பிறகு சொல்கிறாங்க, அந்த வெற்றியில் தனக்கு ஒரு பங்கு உண்டுன்னு சொல்கிறதுக்காக எஸ்சிஎஸ்சி சொல்கிறப்ப ராமருக்கு அணில் உதவிது போல நாங்கள் உதவணும், நாங்கள் அணில் போல உதவணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் எதுக்காக வந்து போன வருஷம் கருணாநிதி செலவைக்கும் சொன்னவர் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு போகிறாரு அப்படின்னு பின்னோக்கி பார்த்தா அந்த சமயத்தில் சன் பிக்சர் வந்து சுறாங்கிற ஒரு படத்தை தயாரிக்குது. சுறா படம் வந்து படுதோல்வி அடையுது. அதில் வந்து அந்த கருணாநிதி அந்த குடும்பத்துக்கும் விஜய்க்கு இடையே ஒரு பிணக்கு வருது, ஒரு பிணக்கு வருது, ஒரு கருத்து முரண் வருது. அதன் வெளிப்பாடாக நிலைப்பாட்டை மாற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2014 பார்த்தா கோயம்புத்தூரில் போய் நரேந்திர மோடியை வந்து விஜய் பார்க்குறாரு. அந்த சந்திப்பு வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்பு தானே ஒழிய அது பாஜகவுக்கான ஆதரவு இல்லை அப்படின்னு எந்த இடத்துலையும் விஜய் தெளிவுபடுத்தவில்லை. சரி, அப்ப அந்த சந்திப்பே பாஜகவுக்கான
அந்த தேர்தலில் ஆதரவு என்றுதான் புரிந்து கொள்ளப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு கட்சி தொடங்கின பிறகு, தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கின பிறகு அவர் வந்து தொடக்கத்திலே வந்து பாஜகவையும் திமுகவையும் தன்னோட எதிரி போல அவர் மறைமுகமா சொல்லிட்டார். ஆனா 24 பார்லிமெண்ட் தேர்தலில் உங்க கொள்கையை எதிரி பாஜகன்னா பாஜகவுக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க. 24 பார்லிமெண்ட் தேர்தலை பொறுத்த வரைக்கும் யாரு வர்றாங்கிறது முக்கியம் இல்ல. கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவ்வளவு ட்ராக் நீங்க சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் ஒரு கேள்வி கேட்டாதானுங்க இல்ல அவரோட ட்ராக் ரெக்கார்ட் சொன்னீங்க. இதே முடிச்சறேங்க. கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வேலையெல்லாம் பண்ணாரு. அவரு ராகுல பாராட்டினாரு, எல்லாத்தையும் பண்ணாரு, காங்கிரஸோட நெருக்கமா இருந்தாரு, கலைஞருக்கு சிலை வைக்கணும்னு சொன்னவர். ஆமா தானே? அவர் கட்சி தொடங்கும் போதும் அந்த எல்லாம் நடந்தது உங்களுக்கும் தெரியும்ல. அப்படிப்பட்டவரை எதுக்கு நீங்க ஆதரிச்சீங்க? எதுக்கு அந்த ஆதரவு புரியுதாங்க? உங்களுக்கு புரியுதா? புரியணும். இதுதான் விஷயம். அது ஆதரவுங்கிறது வேற. அதாவது புதிய ஆட்கள் வரட்டும், அவர் வரணும்னு ஆசைப்பட்டீங்க. நீங்க அவர் கட்சி உங்க சொல் பேச்சு கேட்பாருன்னு ஆசைப்பட்டீங்க. அவர் கட்சியோட கொள்கையை அறிவிக்கல, கோட்பாடு அறிவிக்கலங்க. நான் கட்சியோடங்க போறேன்னு அறிவிக்கல தொடக்க நிலையில. பட் ஆனா அவர் ட்ராக் ரெக்கார்டு இப்படி மாறி இருந்திருக்குல்ல. ஒரு நிமிஷம் அவர் மாற்றிக்கொள்வாரு. மாற்றிக்கிட்டு ஒரு புதிய ஒரு அரசியலை வந்து முன்னெடுப்பாரு, அப்ப எடுக்கட்ட அரசியல் முன்னெடுப்பாரு அப்படின்னு நினைச்சோம். அது சரியா வரல நினைக்காதீங்க. நீங்க நினைக்காதீங்க. நீங்க நினைக்கிறீங்க நீங்க விஜயை தீர்மானிக்கணும்னு நினைக்கிறீங்க. விஜயை டிக்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், விஜயை தீர்மானிக்கணும்னு நினைக்கலங்க. அது பிழையான அரசியலுங்க. நான் விஜய்க்கு கூட நான் பேசல, நான் மக்களுக்கு தான் பேசுறோம். மக்களுக்கு பேசுறோம். இது தவறான அரசியல், இது பிற்போக்குத்தனமான அரசியல். அங்க இருக்கிறதுல வந்து ஒரு காளி கூட்டம், கும்பல் மனப்பான்மை கொண்ட லும்பன் ஸ்தானை உடைய, அது ஒரு தொண்டர்களை கொண்ட ஒரு கூட்டமோ ஒரு படையோ எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலத்தை 40 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி எடுத்து போயிடும். அங்க எந்த கோட்பாடும் இல்லை, எந்த கொள்கையும் இல்லை. இப்போ கேட்குறேன், தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை என்ன? எங்கள் அண்ணன் சாட்டை துறைமுகன் கேட்டார், நீ அமைதியாக இருந்தீங்க. இந்த முறையாக சொல்லுவீங்க எதிர்பார்க்குறேன். நான் சொல்கிறேன். சொல்கிறேன். நான் பட்டியலே எடுத்து வச்சிருக்கேன். நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன். நான் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை சொல்கிறேன். சொல்லுங்கள். நான் இந்த கேப்போடவே அப்படியே ஒளிபரப்புறேன். காமராஜர் அவருடைய நேர்மை, அம்பேத்கர் அவருடைய சமத்துவம், பெரியார் சமூக நீதி, வேலு நாச்சியார் சமரசமில்லா போராளி, அஞ்சலை அம்மா அகிம்சை, சமரசம் இல்லாமல் ஜனநாயக வழியில் சாதி மத பெண்ணிய பேதம் இல்லாமல் சமூக நீதிக்கான நேர்மையான ஆட்சி கொடுக்க விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. இதுதான் தாவேகாவின் கொள்கை. இந்த 5 பேரை பட்டியல் இருப்பேன். 5 பேர்ட்டே முரண்பாடு இருக்குன்னு சொல்லிட்டேன். 5 பேர்ட்டே முரண்பாடு. இதெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் மக்களுக்கான கொள்கைங்கிறது இங்க பாருங்க, அங்க கொஞ்சம் எடுத்துக்கலாம், இங்க கொஞ்சம் எடுத்துக்கலாம் சொல்ல முடியாதுங்க. கொள்கைன்னா என்னங்க? ஒருவே வருதாங்க. இப்போ நாம் தமிழக கட்சியின் கொள்கை என்னன்னு கேட்டால், நான் தமிழ் தேசம் சொல்கிறேன். அப்படி அந்த தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை என்ன சொல்கிறாங்க? நீங்கள் அதை மறந்துட்டீங்க. மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறாங்க. சொன்னாங்களா? ஆமாம். மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற இந்த வார்த்தையே, இந்த சொல்லாடலே எவ்வளவு பிழையான ஒன்று பாருங்க. சமூக நீதினா என்னங்க? முதல்ல காலங்காலமாக கல்வியில், வேலைவாய்ப்பில், அரசியல் அதிகாரத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்களுக்கு அந்த வாய்ப்பை திரும்ப வழங்குவது, எல்லாருக்கும் சரிசமான வாய்ப்பு. பிறப்புக்கும் எல்லாருக்கும் சொல்லிட்டாருல்ல. அது சொன்னது வள்ளுவர், விஜய் கிடையாது. வள்ளுவர் அவரும் அதுதான் அந்த ஸ்லோகன்ல தான் அவர் போறாரு, அவர் பயணிக்க போறாரு. அவங்க தொண்டர் சொல்லி முடிச்சிருங்க. அதாவது காலங்காலமா இந்த எல்லா வாய்ப்புகளும் மறுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு மறுவாய்ப்பு தான் சமூக நீதி. அந்த சமூக நீதி நிலைபெறப்பதான் சமத்துவத்தை அடைய முடியும். அப்ப அந்த சமூக நீதியில வந்து மத சார்பு கொண்ட சமூக நீதி, மத சார்பற்ற சமூக நீதி அப்படின்னு தனியா எதுவும் இல்லை. மத சார்பற்ற சமூக நீதினு சொல்றது மூலமாவே சமூக நீதி குறித்தான அடிப்படை புரிதலை தப்பா இருக்குன்னு தெரியுது. இந்த சமூக நீதி அப்படின்னா சமூக நீதியோட செயலாக்கம் என்னன்னா வகுப்பாரி பிரதித்துவம். அந்த வகுப்பாரி பிரதித்துவத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பாஜக அரசு வந்து 10 விழுக்காடு முற்பட்ட வகுப்பினருக்கான பொருளாதார இடஒதுக்கீட்டை கொண்டு வருது. இது முழுக்க சமூக நீதியை காலி செய்யக்கூடிய நோக்கத்தோடு தொடர்புடையது. அப்ப இந்த சமூக நீதிக்கு எதிராக 10 விழுக்காடு பொருளாதார இடஒதுக்கீட்டை கொண்டு வர்றப்ப, அதை வந்து பாஜக கொண்டு வர்றப்ப காங்கிரஸ் ஆதரிக்குது. அப்ப உங்களுக்கு வந்து காங்கிரஸ் ஆதரிக்கல, அவர் காங்கிரஸ் ஆதரிக்கல. 10 விழுக்காடு பொருளாதார இடஒதுக்கீட்ட காங்கிரஸ் ஆதரிக்குது. காங்கிரஸ் ஆதரிக்குது. விஜய் எங்க காங்கிரஸ் ஆதரிச்சார்? நான் முடிச்சறேன். விஜய் எங்க காங்கிரஸ் நியாயப்படுத்துறாங்க? இருங்க முடிச்சறேன். இதுல வந்து கொள்கை எதிரிங்கிறீங்க. உங்களோட கொள்கை வந்து சமூக நீதினா, அந்த சமூக நீதிக்கு எதிராக வந்து பாஜக நிக்குது, அதே திசையில காங்கிரஸ் நிக்குது. அப்ப காங்கிரஸ் அதிகாரத்துல யாருங்க இருக்காங்க? அதிகாரத்துல யாரு? அப்புறம் என்ன நோக்கி எங்க எழுப்புறீங்க? நான் அதிகாரத்துல உட்காந்துருக்கோம். உங்களை நோக்கி அவர் என்னைக்குமே பேசல. நீங்க எங்க எழுப்புறீங்க? அதிகாரத்தை நோக்கி மட்டும் கேள்வி எழுப்புங்க. எங்களை எங்க எழுப்புறீங்க? நீங்க விஜய் எங்க தினம் அவர் ஒண்ணுமே இல்லைங்க. அவர் இன்னைக்கு வந்திருக்காருல, அவர் நேரம் விரயம் பண்றீங்க. உதிரிக்கு எதுக்கு இவ்வளவு நேரம்? விஜய் உதிரி தான், ஒண்ணுமே இல்லதான், மண்ணு தான். அப்ப இதை விட்டுருங்க, தாவேக்கா விட்டுருங்க, திமுக பத்தி கேளுங்க, நான் அதை பேசுவோம். நீங்க போற திசையெல்லாம் விஜய் பத்தி தானே பேசுறீங்க. நீங்க இந்த பேட்டி ஆரம்பிச்சு 10 நிமிஷம் ஆச்சு.
10 நிமிஷமா நீங்க வந்து தாவேக்கா முதல் கேள்வி என்ன கேட்டேன் உங்ககிட்ட? நான் அது பதில் சொல்லிட்டேன். அப்புறம் நீங்க தாவேக்கா உங்களுக்கு முழு நேர வேலையே இப்ப விஜய் தானான்னு கேக்குறேன். நான் என்ன சொல்றேன், அது அதாவது போதுமான பதில் சொல்லியாச்சு வச்சுக்கோமா. தாவேக்காவுக்கு போதுமான பதில் சொல்லியாச்சு. திமுக பத்தி பேசலாமா, இல்ல அதிமுக பத்தி பேசலாமா, பாஜக பத்தி பேசலாமா? நாளைக்கு இருந்து நீங்க அதை நோக்கி ஓடுங்க, அதை நோக்கி பேசுங்க. இப்ப எங்க உங்க எதிரியே மறந்துட்டீங்களே நீங்க. யார் மறந்தா? உங்க எதிரி யாரு இன்னைக்கு? என்ன மறந்தோம் சொல்லுங்களேன், என்ன மறந்தோம்? ஏங்க ஃபுல் டைம் நீங்க வந்து விஜய் அட்டாக் பண்ணிட்டு ஊடகங்களை பொறுத்த வரைக்கும், மீடியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நாங்க திமுக 15 ஆண்டா எதுக்குறோம், அதிமுக 15 ஆண்டா எதுக்குறோம், காங்கிரஸ் 15 ஆண்டா எதுக்குறோம், பாஜக 15 ஆண்டா எதுக்குறோம். அது ஊடகங்களுக்கு இந்த சுவாரஸ்யம் இல்லை. ஆனா விஜய் இன்னைக்கு வந்து எங்காவது விமர்சிச்சா அது பெரிய செய்தி. ஏன்னா அந்த பேட்டி ஆரம்பிச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, 10-15 நிமிஷம் ஆச்சு. இந்த பேட்டியில நீ திமுக குறித்து ஒரு கேள்வி வரல. நான் நிச்சயம் கேட்பேங்க, கேட்போம். நீங்க அப்ப என்ன பண்ணீங்க? நீங்க பேசலையே. ஒரு நிமிஷம் நீங்க பேசலையே. ஒரு நிமிஷம். அரசியல் போர் திமுகவுக்கு எதிரா நீங்க என்னைக்கு எப்ப கடைசியா எப்ப அரசியல் போர்? உங்க அரசியல் போர் கடைசியா திமுகவுக்கு எதிரா இன்னைக்கு. வரேன். ஆனா விஜய் தான் உங்களுக்கு அரசியல் போரா? நான் சொல்றேனே இருங்களேன். இப்ப நீ தாவேக்கா பத்தி கேட்கறப்ப திமுக பத்தி பதில் சொல்ல முடியாது. நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், தாவேக்கா ஒரு ஒண்ணும் இல்ல, அது மண்ணுங்கிற. அங்க வந்து கூட்டம் இல்ல, அது கும்பல், அதுவும் கும்பல் மனப்பான்மை கொண்ட லும்பன்ங்க. அதோட முடிஞ்சு போச்சு. திமுக கும்பல் எல்லாம் வேணாங்க. உங்களுக்கு அவ்வளவு கூட்டம் கூடுமா? இங்க வந்து நான் இன்னும் சொல்றேன், எந்த நடிகை வந்தாலும் கூட்டம் கூடும், நடிகர் வந்தாலும் கூட்டம் கூடும். எங்களுக்கு வர்றது படை, பரிவாரம், தொண்டர் படை, எல்லாம் அரசியல்படுத்தப்பட்ட பெருங்கூட்டம். எல்லார்கிட்டையும் ஒரு கனவு உண்டு, கொள்கை உண்டு, கோட்பாடு உண்டு, ஒரு தொலைநோக்கு பார்வை உண்டு. அவன் மண்ணுக்காக மக்களுக்காக நிற்பான். அவன் வந்து அவ்வளவு ஒழுங்கோடு கட்டுக்கோப்போடு நேர்த்தியோடு நிற்பான். அங்கிருந்து கூட்டம் அது கூட்டம் அது. நாளைக்கு அரசியல் படுத்த வேண்டிய அரசியல் படுத்தினா அவன் தாவேக்கால் இருக்க மாட்டான். அரசியல் தெரிஞ்சவன் ஏன் அங்க இருக்க போறேன்? அங்க என்ன வேலை? நீங்க ஊடகங்கள் வந்து விஜய் வந்து இங்கேருந்து அங்க போறாரா, அங்கேருந்து அந்த பயணம் பண்ற வேலையை போறா அப்படி காட்டுறது, பின்னாடி வந்து தமிழங்கொடி பறக்குது, பாட்டை போடுறது. இதை விட்டுட்டு எல்லா கட்சிகளுக்கும் என்ன பிரதித்துவம் வழங்குறீங்களோ ஊடகங்கள்ல அதே பிரதித்துவத்தை கொடுங்க. விஜய் வந்து காணாம உண்ணலாம் போயிடுவார். ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய ஊதி பெரிதாக்கக்கூடிய இந்த பிம்பத்தெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காரு. என்ன கோட்பாடு, என்ன கொள்கை இருக்குது? சீமான் பேசுற அத்தனையும் ஒளிபரப்புறங்க. நீங்க பேசுறது அத்தனையும் போதா இல்லையா? அத்தனையும் ஒளிபரப்புறீங்களா? ஆமா பண்றோம். அத்தனை கூட்டமும் அரியலூர் கூட்டம் கடைசி அரியலூர் கூட்டம் நடந்துச்சு. டிஎன்பிஎஸ்சியில பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான கூட்டம். எந்த ஊடகத்துல ஒளிபரப்பு பண்ணாங்க, எந்த ஊடகத்துல அது குறித்தான வாத பிரதிவாதங்கள் நிகழ்ச்சின்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். உடனே டீப் சைலன்ஸ் போயிடுவீங்க, ஆழ்ந்த அமைதிக்கு போயிடுவீங்க. ஏன்னா நடக்கலை. 15 ஆண்டா எங்களை வந்து ஊடகங்கள் வந்து நவீன திண்டாமையோடு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஊடகங்கள்ங்கிறத விட ஒரு நிறுவனம். இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் தாண்டி அவங்க ஊழியர்கள். அப்போ அந்த ஊடகங்களுக்கு வந்து ஒரு புற அழுத்தம் இருக்கும், லாப நட்ட கணக்கு இருக்கும், அவங்களோட வர்த்தகம் குறித்தான ஒரு பார்வை இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மாற்று அரசியல் வர்றதை வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு அப்போ விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்கு ஊடகங்கள் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், அவரை அதாவது கில்லிங் இன் சைலன்ஸ், ஓகேங்களா? அதை எப்படி நாம் தமிழர் கட்சி சீமான பேசாம மற்றவங்கலாம் தவிர்க்கிறாங்கல்ல, குறிப்பா திரு ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் பேசுறது இல்ல, அந்த மாதிரி நீங்க அதை செய்யுங்க. அது அதே அந்த நிலையில அப்படியே அமைதிப்படுத்தப்படும். திமுகவுக்கு ஆமா தானே, திமுகவுக்கு வாடகை வாய்கள் இருக்கிறாங்க, கைகுலி இருக்கிறாங்க. காசு கொடுத்தா அவன் போய் கூவான், அவன் போய் ஒத்து ஊதுவான். எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நாங்கள் எதிர்ப்புனா நேரடியாக எதிர்ப்பு, ஆதரவுன்னு நேரடியாக ஆதரவு. இந்த அரசியல் பிற்போக்குத்தனமானது மிக மோசமானது. நான் என்ன சொல்றோம்னா, களத்தில் திமுகவை, அதிமுகவை, காங்கிரஸை, பாஜகவை வீழ்த்துவோம். ஆனால் களத்துக்கு முன்பே தாவேக்காவை வீழ்த்தி முடிக்கணும். அப்ப அதுக்கு வேலை செய்யும். எதிரிகள் எல்லாம் இன்னைக்கு நண்பர்கள் ஆயிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? யார் நண்பன்? யார் நண்பன்? திமுக உங்களை ரசிக்கிறாங்களாம். திரு ராஜீவ் காந்தி உங்களை ரசிக்கிறாருங்க. என்கிட்ட திரு சீமான் அவர்கள் பேச்சை நான் ரசித்து கேட்டேன்றாரு. வீடியோ காட்டானே. ராஜீவ் காந்தியோட அண்மை கால மனநிலை என்னன்னு ராஜீவ் காந்தி கேட்டு சொல்லுங்க. ராஜீவ் காந்தி ரசிக்க முடியாது நான் பேசியிருக்கேன் ராஜீவ் காந்தி குறித்து, அதையும் கேட்டு சொல்லுங்க. சீமான் பேச்சை விஜய் குறித்து அந்த டிவிக்கு போறீங்களான்ற விஷயத்தை நான் ரசித்து கேட்டேன். சீமான ரசிக்கிறேன்றாருங்க ராஜீவ் காந்தி. அதாவது அவர் சொன்னா நாங்க செல்வ பிறந்தகை நேற்றைக்கு பாக்குறாரு அண்ணன் சீமான கை கொடுத்துட்டு அணில் விஷயம் எல்லாம் எப்படி போகுது, அணில் அப்படின்றாரு. இதெல்லாம் எதிரிக்கு எதிரி இப்ப நண்பன் ஆயிட்டீங்க எல்லாரும். கொஞ்சம் அடிப்படையோட கேளுங்க. அடிப்படை பொது இடத்துல பார்த்தா இப்ப பக்க இந்த ஆனா என்ன பேசுறீங்க? ஒரு நிமிஷம். அணில் அரசியல் என்ன போகுது? அணில் எல்லாம் எப்படி சரியா போயிட்டு இருக்கா? இதெல்லாம் இது பேச்சா? நான் பேசுறேன், அவரும் பேசுறாரு, நீங்களும் சிரிக்கிறீங்க, கட்டி பிடிக்கிறீங்க. சொல்றேன், இதை வெட்டாம ஒட்டாம போடுவீங்களா? போடுவேன். இப்ப ஆதநாள் விலகம் இருக்குது, இதோட பக்கத்துல விலகம் வந்து கமலாலயம். இப்ப நீங்க வெளில போறீங்க, அண்ணாமலை வர்றாரு, எப்படி இருக்கீங்க மாதேஷ் அப்படின்னு கேக்குறாரு. பேசுவேன். பேசுவீங்களா? அவர் பேசினா அது பாஜக ஆதரவு எடுத்துக்க முடியுமா? அவர் கேட்கிறாரு. நான் ஆதரவுன்னு சொல்ல. அப்புறம் அங்கேயே அணில்ன்ற வார்த்தை பயன்பாடு வருது. யார் கேட்டா? அவரு செல்வ பிறந்தகை. அவர் கேட்டு நாங்க நம்ப முடியும்? அப்ப முழு நேரமா நீங்க விஜயை டார்கெட் பண்றீங்கன்னு அவர் சொல்லாம சொல்றாரு. செல்வ பிறந்தகை அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு, அதுதான் மீனிங். அவர் கருத்துக்கு நீங்க பொழிப்புரை எழுதாதீங்க. பொது இடம் வந்தா செல்வ பிறந்தகையோ பொழிப்புரை எழுதி ஆகணும், தேவை இருக்கு.
நீங்க அந்த பக்கம் ராஜீவ் காந்தி சொல்றாரு, ரசித்து கேட்டேன் சீமான் பேச்சை. என்னை கேட்டிருப்பாரு, என்னை கேட்டிருப்பாரு கடைசியா. ராஜீவ் காந்தியை ரசித்து நானும் அவரை பேசியிருக்கேன். அதையும் கொஞ்சம் பாருங்க. இப்போ அவர் என்ன மனதில் இருக்காரு அப்படின்னு கேளுங்க. நான் பேசின பேச்சும் ரசித்தாரன்னு கேளுங்க. அவர் ரசிக்கிறாரு, அவர் விரும்புறாரு, வெறுக்கிறாரு, அதுக்கு நாங்க பொறுப்பேற்க முடியாது. எங்க கருத்துக்கு, எங்க கோட்பாடுக்கு, எங்களோட செயல் திட்டங்களுக்கு, எங்களோட அணுகுமுறைக்கு நாங்க பொறுப்பு. யாரோ விரும்புறாங்க, ரசிக்கிறாங்க, வெறுக்கிறாங்க, அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. எங்களுக்கு வந்து எதிரி எப்பயுமே திமுக, அதிமுக தான். அதெல்லாம் நாங்கள் தெளிவாக இருக்கும். நீங்கள் நண்பன் சொல்றீங்களே, அண்மை காலத்தில் திமுகவோட எந்த திட்டத்தை, எந்த ஒரு முன் நகர்வை நாம் தமிழக கட்சி வரவேற்றுச்சு சொல்லுங்க? எதையும் வரவேற்கல. அப்புறம் எப்படி வரவேற்க மாட்டீங்க? இன்னும் சொல்ல போனா நான் சொல்றேன், ஃபுல் டைம் அசைன்மென்ட் அவங்களுடைய வேலையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்றாங்க. அப்படி யார் சொல்றேன்? அத்தனை பேரும் சொல்றாங்க. யாரு வெளியே யார்? ஒரு ஆளு விஜயின் கூட்டம், அத்தனை கூட்டமும் சொல்லுது. அங்க அவனுக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவு அவ்வளவுங்க. அவன்கிட்ட போய் கார்ல் மார்க்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, எங்க தளபதியோட நல்லா ஆடுவாரான்னு கேட்பான். கவினோட சாதி ஆணவ கொலைக்கு ஏண்டா விஜய் பதில் சொல்லலன்னு கேட்டா சஸ்பென்ஸ் சொல்றாங்க ஒருத்தன். அவ்வளவுதாங்க. அவன் வந்து அவனையெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா, கண்மையா வண்டிச்சிட வேண்டியதான், கண்மையா வண்டிச்சு கடந்து போயிட வேண்டியதான். அவ்வளவுதான் அரசியல் புரிதல். நாம் தமிழக கட்சி கடுமையா வந்து திமுக விமர்சிக்குது, அவன் பாஜக பி டீம்ங்கிறான். ஏன்னா எங்கள் விமர்சனங்களை, எங்களோட கேள்வி கணைகளை எதிர்கொள்ள முடியாமல் அவன் உள்நோக்கம் இருப்பிக்கிறான். அதே போல் தாவேக்கா குறித்து, உன்னோட கோட்பாடு குறித்து 1000 கேள்வி எழுப்புறோம். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாமல் நீ திமுகவோட பி டீம்ங்கிற. யார் திமுக களத்தை எடுத்துக்கொண்டிருக்கா? கருணாநிதியை தமிழ்ல தலைவர், கருணாநிதி தான் உலக தமிழ்நத்துக்கு வந்து ஒரே தலைவர்னு சொன்னப்ப, கருணாநிதி தமிழ்ல தலைவர் இல்லை, துரோகி அப்படின்னு அம்பலப்படுத்த எந்த கட்சி? டெசோ தமிழீழம் சப்போர்ட்டோட ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ஈழப்படுகொலைக்கு பிறகாக உடஞ்சு போன திமுக பிம்பத்தை உயர்த்தி பிடிக்க ஒரு நாடகத்தை, கபட நாடகத்தை தமிழ்நாடு முழுக்க அன்னைக்கு சுவீரபாண்டியன், திருமாவளவன், வீரமணி வச்சுக்கிட்டு டெசோ கூட்டம் போட்டப்ப டெசோ மோசடி அப்படின்னு அம்பலப்படுத்தியது எந்த கட்சி? வர்றேன் திராவிடர் என்று ஒரு போலியான கருத்துருவாக்களை வச்சுக்கிட்டு தமிழ் மக்களை 70 ஆண்டுகளை ஏமாற்றி கொண்ட அந்த வேலையில் இந்த திராவிடர் என்பது போலி என்று உடைச்சது எந்த கட்சி? நாம் தமிழக கட்சி. அதே கருணாநிதி பேனாசில வைப்பன்னு சொன்னப்ப பேனாசில வச்சா அந்த உடப்புன்னு சொன்னது எந்த கட்சி? யார் பண்ற? தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு களத்துக்கு போனது எந்த கட்சி? சாம்சங் தொழிலாளர் போராட்டத்துக்கு வந்து களத்துக்கு போனது எந்த கட்சி? இல்ல, அதே மூர்க்கத்தனம், அதே கோபம் இன்னைக்கு விஜய் கட்சி மீதும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. அது வந்து நேர விரயமா உங்களுக்கு தெரியலையா? அது ஒரு சின்னது தானே, இன்னைக்கு தானே வந்தது. இடது கையால கூட இல்ல, இடது காலால இடறோம், அவ்வளவுதான் தாவேக்கா. சரி, இவ்வளோ இதா நீங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. அப்புறம் எதுக்கு நேர விரயம் நான் கேட்கறேன். என்ன சொல்றேன், விட்டுட்டு நல்லதை வேற எதையாவது நாட்டை திருத்த. தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு தேர்தல் இயக்கமா இல்லாம ஒரு திராவிட கழகம் போல வெறும் இயக்கமா, தேர்தல் பாதைக்கு வராத வெறும் இயக்கமா இருந்தா கூட நாங்க விமர்சிப்போம். நீ தமிழ் மக்களை என் தம்பி எதிர்த்தாலும் நான் வந்து அவர் ஒரு பாதையில போட்டு தொடக்கத்திலே பதில் சொல்லிட்டேன். அதை வேணா திரும்ப போட்டு கேளுங்க. அதுக்கு பதில் சொல்லியாச்சு, அதுக்கு பதில் சொல்லி முடிச்சாச்சு. இதுல வந்து கோட்பாடு பிழையா இருக்கு, எல்லாம் தவறா இருக்கு. இப்ப என்னன்னா, இங்க கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்குது. கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட நோக்கம் என்னன்னா வர்க்க விடுதலை. அந்த வர்க்க விடுதலைக்கான படிநிலைகளாக சோசலிசம், அதை தொடர்ந்து கம்யூனிசம், அப்புறம் வந்து பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம், வர்க்க விடுதலை, ஏழை பணக்காரன் இல்லாத ஒரு சமநிலை சமூகம், அது நோக்கம். இந்த பக்கம் திராவிட இயக்கம், திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நோக்கம் வந்து சமத்துவம். அப்படின்னா அதுக்கான படிநிலை வந்து சாதி ஒழிப்பு, களவு மறுப்பு, அதன் வழியாக சாதி ஒழிப்பு, அப்புறம் சமத்துவம், அப்புறம் சமூக விடுதலை, சாதி ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு பொது நிலை சமூகம் அப்படின்னு இதெல்லாம் வர்றப்ப கோட்பாடுகளாக சொல்லப்பட்டது. ஆனால் திராவிட இயக்கம் வந்து இன்னைக்கு காலாவதி ஆகி போச்சு. கம்யூனிஸ்ட் இயக்கம் தமிழ்நாட்டில் காலாவதி ஆகி போச்சு. ஆனால் அவன் கொண்டு வந்தப்ப இந்த சமூக விடுதலைன்னு சொன்னப்ப சரியா இருந்துச்சு, வர்க்க விடுதலைன்னப்ப சரியா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த நோக்கத்தை விட்டு பிறந்துட்டாங்க. இப்போ நாம் தமிழக கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் அமைக்கிறது, தமிழ் தேசம் அமைக்கிறது எங்கள் கனவு அப்படிங்கிற அந்த வச்சு அதை நோக்கி பயணிக்கிறோம். அதுக்கு தமிழ் தேசியனத்தை மக்களை வந்து அரசியல்படுத்துறது, அணி திரட்டுறது, அதிகாரப்படுத்தி உரிமைகளை வென்றெடுப்பது, அப்புறம் தமிழருக்குன்னு ஒரு தேசம் அமைக்கிறத நோக்கிய கனவு, இப்படி போயிட்டு இருக்கிறோம். இதில் தமிழக வெற்றி கழகத்தோட கனவு என்ன, செயல் திட்டம் என்ன, நோக்கம் என்ன, படிநிலை என்ன, அதற்காக அவங்க செய்ய போகிறது என்ன? இல்லை, நீங்கள் கனவு, இலக்கு, உங்களுக்குன்னு ஒரு அரசியல் இருக்கிறது, அந்த அரசியலை நோக்கி பயணிக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனாலும் பலரோடு நீங்கள் நட்பு கரம் நீட்டுறீங்க, பல உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் அப்படின்ற பார்வையெல்லாம் இன்னைக்கு விமர்சனங்கள். யார் வைக்கிறான்னு சொல்லுங்க முதல்ல. யார் வைக்கிறா? உங்கள் மீதான, உங்க அரசியல் மீதான விமர்சனத்தை யார் வைக்கிறா? யார் பேர் இல்லையா? சந்தேகப்படுறவங்க சொல்றாங்க. யார் பேரு கிடையாதுங்க, அரசியல் பார்வையாளர்கள். யார் பேர் என்ன? யார் வைக்கிறா சொல்லுங்க? எங்க மொட்டை கடிதாசி மாதிரி பேரையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஊரையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்றாங்கன்னா யாருங்க சொல்றா? உங்க அரசியல் மேல சந்தேகம் இருக்குன்றாங்க. யாரு? பேர் என்ன? பேர் என்ன சொல்லுங்க?
தனி மனித தாக்குதலா பேரை போயிருக்கூடாது. சொல்லுங்களேன். நான் பேரை சொன்னது தனி மனித தாக்குதலா? பேர் என்ன? விஜயே உங்களை பேசாம இருக்கிறதுக்கு அதான் காரணம். விஜய் எதை பத்திங்க பேசினாரு? எழுதி கொடுத்தா பேசுவாரு. அவர் எழுதி தர்றவங்க எழுதி தர்றாங்க பேசுறாரு. நீங்க நாகப்பட்டினத்தில் பேசின பேச்சை பார்த்தீங்களா? ஏதாவது திமுக என்ன கண்டு பயப்படுது, திமுக மேல அடக்குமுறையை பாய்ச்சுது, இங்க 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்கேங்குது. இதுவே ஒரு அற்பத்தனமான சில்லறைத்தனமான வாதம். எதிரியே சரியா நான் கட்டமைக்கிறாங்க. சொல்றேன். நீங்க நான் எப்படி நான் சொல்றேன், எப்படின்னு சொல்றேன், ஒரு இடைமறிக்காம கொஞ்சம் பேசுறேன். டிவிக்கே என்டிகேன்னு அவர் சொல்ல முடியாது. தேவையும் அவருக்கு இல்ல. அவரு எதிரியை வந்து அதிகாரத்துல இருக்கிறவங்கள நான் வைக்கிறாரு. சொல்லிடுறேனே, கொஞ்சம் சொல்லிடுறேன், என்ன பேச விடுங்க. அதாவது அது என்ன சொல்றாரு, மைக்கு வந்து வேலை செய்யல, திமுக காரங்க பிடிங்கி விட்டு, திமுக தான் சதி பண்ணி மைக்கை வேலை செய்யாமல் விடுதுங்க பண்ணிடுதுங்கிறாங்க. மைக்கு வந்து ஒயர்லெஸ் மைக்கு, அது எப்படி பிடிங்கி விட்டாங்கன்னு எனக்கு புரியல, அதோட என்னன்னு புரியல எனக்கு. அது காரணம் திமுகங்கிறாரு. அப்புறம் வந்து மின்சாரத்தை துண்டிச்சிடுறாங்க, அது காரணம் திமுகங்கிறாரு. இங்கே நாகப்பட்டினத்தில் மின்சாரத்தை துண்டிக்க சொல்லி மனு கொடுத்ததே வந்து தாவேக்கா தான். ஒரு பக்கம் அவரோட மாவட்டத்திலேயே மனு தர்றாரு, அங்கே அரியலூரில் மின்சாரத்தை துண்டிச்ச காரணம் திமுகங்கிறீங்க. ஒருவேளை வந்து இதுக்கு வந்து திமுக இதெல்லாம் திமுக பண்ணி எங்கள் மேலே அடக்குமுறையை பாய்ச்சுது, ஏன்னா திமுக பயப்படுது, அப்போ எங்களுக்கும் திமுக தான் போட்டி அப்படின்னு ஒரு கட்டமைக்க நினைக்குது. ஆனா உண்மை அதிகாரத்துல இருக்கிறவங்க இடர்பாடுகள் கொடுப்பாங்களே, நீங்க கூட்டம் நடத்தும்போது இடர்பாடு வருது. அதான் சொல்ல வரேன். அதே மாதிரி தான் அவருக்கு அதான் சொல்ல வரேன். அதான் அதை அவர் மிகைப்படுத்துறாரு கூட சொல்லுங்க. அதான் சொல்ல வரேன். ஆனா இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்ல சின்ன சின்னதா. திமுக ஆட்சி காலத்துல சமூக செயல்பாட்டாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், பொதுவான ஆட்கள் இவங்க திமுக பேசினா விமர்சனம் வச்சா, திமுக அம்பலப்படுத்தினா எவ்வளவு பெரிய இடர்களை எதிர்கொள்ள நேரிடுதுன்னு பாக்குறோம். இதே திமுகவோட ஆட்சி காலத்துல ஓராண்டு காலம் அண்ணன் சாட்டை துறைமுகன் வந்து உள்ள இருந்தாங்க, குண்ட சட்டம் போடப்பட்டுச்சு. அதே போல பல பேருக்கு அச்சுறுத்தல் மிரட்டல் எல்லாமே நடக்குது. அதை கடந்து நீங்க சென்னை புத்தக கண்காட்சி வாசல்ல அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டப்ப அதுக்கு ஆதரவாக அங்கே நடந்த அநீதியை விலக்கி துண்டறிக்கை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி என் தலைமையில் நான் தான் அந்த நிகழ்வை செய்ய போறேன். அப்போ எடுக்க போறப்ப நீங்க துண்டறிக்கை கொடுத்தீங்கன்னா உங்களை வழக்கு போட்டு கைது பண்ணி அத்தனை வரையும் உள்ள வைப்போம், ரிமாண்ட் பண்ணுவோம். துண்டறிக்கை கொடுத்தா ரிமாண்ட் பண்ணுவோம்னு காவல்துறை சொல்லுது. எதுக்கு? துண்டறிக்கை கொடுப்பதற்கு. அதே போல தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க, போராட்டம் கலைக்கப்பட்டுச்சு நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு அதே தூய்மை பணியாளர்கள் வந்து அதே கோரிக்கை வச்சு நான் வீட்டுக்குள்ள உண்ணாவிரதம் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்குள்ள உண்ணாவிரதம் இருக்குன்னு சொன்னாலும் அதே என்ன பண்ணுதுன்னா இதே காவல்துறை போய் அச்சுறுத்தி அவங்கள கைது பண்ணுது. அதே போல தூத்துக்குடியில் நாம் தமிழர் கட்சியோட இனப்படுகொலை நாள், இன எழுச்சி பொதுக்கூட்டம், அந்த பொதுக்கூட்டத்துக்கு பல நிபந்தனைகள் போடப்படுது. அந்த நிபந்தனையில ஸ்டெர்லைட் ஆலை குறித்து எந்த கருத்தும் பேசக்கூடாது. எது? அதிமுக ஆட்சி இல்லை, திமுக ஆட்சியிலேயே. இப்படி எல்லா சமூக செயல்பாட்டாளர்கள், இயக்கவாதிகள், கட்சிகள், அமைப்புகள் எல்லாருக்கும் அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இந்த மாதிரி கெடுபிடிகள் இருக்குது. அது என்னமோ தாவேக்காக மட்டும் தான் இருக்குதுங்கிறது போல அவருக்கும் இருக்கிறத தாங்க சொல்றாரு. அவருக்கும் இருக்குங்கிறது எனக்கு மாற்று. சரி, அது ஒயர்லெஸ் மைக்கு, ஒயர் இருக்கிற மைக்குன்றதெல்லாம் நீங்க ஏங்க நீங்க டீகோட் பண்றீங்க, ஆய்வு பண்றீங்க? நான் ஒரே கேள்வி எழுப்புறேன். இதெல்லாம் திமுக கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க என்ன சொல்றேன், திமுக தனக்கான போலியான எதிரியை கூட கட்டமைக்க வாய்ப்பு உண்டு. தாவேக்கா பொறுத்த வரைக்கும் திமுக வலிமையை எதிர்க்காது. இது திமுக வெள்ள விட்டுரும். இவனெல்லாம் எதிரி வச்சா அவன் களத்துக்கே வராம ஜெயிச்சிருவேன். ஏன்னா இவர்கிட்ட வந்து நீங்க கூட திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் திமுக அதிகாரத்துல இருந்து இப்ப இறக்கணும்னா இதுல எல்லாரும் ஓட்ட பிரிக்கும் போது இதுல யார் பெருசா பலமா இருக்காங்கன்றது இன்னைக்கு உங்களுக்கு தெரியாதா? யாரு தாவேக்கா பலமா இருக்கா? தாவேக்கா பலமா இருக்கா? இன்னைக்கு திமுகவுக்கு தாங்க பலம் சேர்க்கும். நீங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு தமிழரா நீங்க விஜயை பாத்தீங்களா இல்லையா? அவருடைய கொள்கை பிரச்சனை ரைட்டு. இன்னைக்கு ஆனால் எல்லோரும் இணைந்தால், ஏதோ ஒரு புள்ளியில இணைந்தால் திமுகவை வீழ்த்த முடியுமா இல்லையா? அப்படி பார்த்தா இங்க தனித்தனி இயக்கங்களே தேவையில்லை. எதுக்கு இந்தியா முழுக்க இத்தனை இயக்கம், இத்தனை கட்சி? எல்லாரும் ஒரே கட்சி சேர்ந்துருவோம், எல்லாரும் மனுஷன் தானே. மறுபடியும் திமுகவே அதிகாரத்துக்கு வந்துருன்றது இன்னைக்கு நிலைக்கு அப்படிதான் இருக்கு. அப்படி கருத்துருவாக்கம் செய்யப்படுது. கருத்துருவாக்கம் வடநாட்டுல வந்து என்னைய விட உங்களுக்கு அரசியல் களத்துல இருக்கிற உங்களுக்கு தெரியும். வர வடநாட்டுல வந்து ஆப்கி பார் 400 பார்னு சொன்னாங்க. யாரு? ஐயா மோடி சொல்லி 400 இடங்களை வெற்றி பெறுவோம் அப்படின்னு கருத்துருவாக்கம் செஞ்சாங்க. ஏன்னா 400 இடங்களை வெற்றி பெறுவோம் சொல்றது மூலமா அப்ப பாஜக வெற்றி எழுதி என்பது போல அவங்க தோட்டத்தை ஏற்படுத்த பார்த்தாங்க. அதே போல தமிழ்நாட்டுல திமுக வெற்றி பெற்றோம் கருத்துருவாக்கம் செய்றாங்க. ஏன்னா மக்கள் மனதில் வந்து ஒரு கருத்து இருக்கு, அதாவது ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்ட்டு. அதனால அந்த கருத்துருவாக்கத்துக்கு வந்து அதை கொண்டு போய் சேர்த்து மக்கள் வாக்களை பெறலாம் அப்படின்னு திட்டமிட்டு ஒரு போலியான இது செய்யப்படுது. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில திமுக குறித்து மிகப்பெரிய கொந்தளிப்பும் அதிருப்தியும் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா 2021 திமுக வாக்கு செலுத்தினவங்களே திமுக பேர பெரிய கோபத்திலையும் பெரிய ஏமாற்றத்தையும் இருக்காங்க. குறிப்பா வந்து திமுக வாக்கு வங்கின்னு சொல்லப்படுவது வந்து அரசு துறை சார்ந்தவங்க. இந்த முறை அரசு துறை சார்ந்தவங்க விஜய்க்கு ஓட்டு போடாது, திமுக ஓட்டு போட மாட்டாங்க. அதே போல வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் வாக்கு, அந்த வாக்கு வந்து இந்த முறை திமுக போகாது.
நீங்க பேசும்போது திடீர்னு விஜய் வருது பாருங்க. நீங்கள் விஜயை பற்றி தான் 40 நிமிஷம் கேட்குறீங்க. அப்போ அதான் வரும். இல்ல உங்களுக்கு அது ஃப்ளோவில் விஜய் வந்துடுறாரு. விஜயம் போடுவோமே, போட்டு அடிப்புமே. என்னது போட்டு அடிப்போம் இல்ல, நீங்க ஏதோ அவரை தான் வட்டமிட்டு ஏதோ சூழ்ந்துக்கிட்டு எதையோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க ஒரு கோமாளி ஊருக்குள்ள வர்றேன் அப்படின்னா, குரங்கு சட்டையை பண்றான்னா முதல்ல என்ன பண்ணுவோம்? கோமாளி அடிச்சு வரட்டுமா இல்லையா? அந்த வேலை தான் செய்யறோம். இது ஊமைக்கா சொல்றேன், நேரடி பொருளை நான் சொல்லல. இல்ல இது நேரடியா கூட நீங்க வந்துட்டீங்க அந்த இடத்துக்கு. அந்த வேகம் ஏங்க அவருக்கு தான் அரசியலே தெரியல, பேப்பர் வச்சு படிக்கிறாரு, என்னத்தையாவது எடுக்கிறாருன்றீங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன். நீங்க இது வரைக்கும் ஒரு 40 நிமிஷம் இருக்குமா, 1/2 மணி நேரம் இருக்குமா பேட்டி? ஆமா. நீங்க தாவேகா பத்தியே கேள்வி எழுப்புறீங்க. அப்புறம் தாவேகா பத்தி பார்த்து சொன்னா ஏன் விஜய் பத்தி மட்டுமே சொல்றீங்க? விஜய்க்கு ஏன் பயப்படுறீங்க? தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னு ஒரு ஸ்லோகனோடு இன்னைக்கு அவங்க ஒரு போர்க்குரலோடு பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க திமுக. அத பத்தி கடைசியா என்னைக்கு சீமான் பேசினார் சொல்லுங்க என்கிட்ட சொல்லுங்க. டிஎன்பிசி ஓரணியில் தமிழ்நாடு, ஒரு நிமிஷம். ஓரணியில் தமிழ்நாடு. டிஎன்பிசியால பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஆதரவா அண்ணன் சீமான் அறிவுறுத்தல் பேசினாங்க. 1.5 மணி நேரம் பேசினாங்க. 1 மணி நேரம் திமுக பத்தி தான் பேசிருக்காங்க. நேரம் வந்தா பேச்சை போட்டு பாருங்க. இல்லைங்க, நான் சொல்றேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் ஏன் அப்படின்னு சொல்றாங்க. பிடிச்சுப்பாங்களா? இல்லங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க தமிழ் தேசிய அரசியல், தமிழர்களுக்கான அரசியல் பண்றீங்கல்ல தலைவா. எங்களோட பொதுக்கூட்டங்களுக்கு வாங்க, அந்த பேச்சுல கேளுங்க. இல்லங்க, இத பத்தி சீமான் அவர்கள் பேசவே இல்லைங்க, இன்னமுமே பேசல. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னு திமுக சொல்லி ஒரு போர்க்குரலோடு பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. பேசிதான் இருக்கும். நாம் தமிழக கட்சியில எல்லாரும் பேசிதான் இருக்கோம். அண்ணன் பேசிதான் இருக்காரு. திமுக ஆதரிச்சுங்க, அதை பேசிருக்கோமா? ஆதரிச்சு பேசல. அப்புறம் விஜய்க்கு நேரத்தை செலவிட்டுங்கிறீங்க நீங்க. ஏங்க நாங்க விஜய் கேட்கறதுனால மட்டும் பதில் இல்ல, அதுவே உங்களுக்கு ஒரு தனி ஒரு நேரமா அதுக்கு ஒரு தனி பொதுக்கூட்டங்கள்ல 1.5 மணி நேரம் பேச வச்சுங்களேன். கடைசி 10 நிமிஷம் எல்லாரும் நகைச்சுவை ஆக்கணுங்கிறதுக்காக அந்த 10 நிமிஷம் விஜயை போட்டு. எது உங்களுக்கு நகைச்சுவையா? அவர் விஜய் அவர் அரசியல் நகைச்சுவை தாங்க. ஆமாங்க, நகைச்சுவை தான். மரங்களின் மாநாடு நடத்துறீங்க, அங்க போய் சிங்கங்கள் புலிகள் வந்ததுனால அணில்கள் எல்லாம் ஓடி போச்சு, இதெல்லாம் தேவையா? ஆமா, அணில் தானே. அணிலே இல்ல. ரொம்ப அணில் எங்க இருக்கும்? மரத்துல இருக்கும். ஏங்க ஒரு கட்சியோட கூட்டத்துக்கு கோரிக்கை வைப்பாங்க, பாதுகாப்பு கூடுதலா வேணும், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பாதுகாப்பு கொடுங்க, இல்லை இந்த இடத்த விட்டு இந்த இடத்துல கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நாங்க பரப்புரை செய்ய போறோம், மின்சாரத்தை துண்டிங்கன்னு எங்கேயாவது உலகத்துல எங்கேயாவது அப்படியெல்லாம் கேட்டு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா கட்டுக்கோப்பு கட்டுப்பாடுனால என்னன்னு தெரியாது, ஒரு கருமாந்தம் தெரியாது. அந்த கூட்டம் முழுக்க அவனுக்கு தலைவன் முதல் அங்கே கீழே வரைக்கும் யாருக்கும் எந்த புரிதலும் கிடையாது. அதிகபட்சம் கேட்டால் தளபதின்னு கத்துவான், இல்லை டிவிக்கேன்னு கத்துவான், தலைக்கு மேலே துண்டடிச்சு சுற்றுவான். இதெல்லாம் ஒரு கட்சின்னா எவ்வளோ பெரிய கோமாளியாக இருக்கு, கோமாளித்தனமாக இருக்கு பாருங்க. அப்போ இந்த அரசியல் அமலப்படுத்தமா இல்லையா? தன் கட்சி தலைவனை கொண்டாடுறது எல்லா தொண்டர்களும் பண்றது தானே. யாராவது இது ஏதோ புதுசா தெரியுதா உங்களுக்கு? இதுல என்ன புதுசா தெரியுது? இது முற்போக்கான அரசியலா பிற்போக்கான அரசியலா? இது என்ன தளபதின்னு சொல்றது பிற்போக்கான அரசியலா? ஏங்க தனி மனித வழிபாடு முற்போக்கானதா பிற்போக்கு? தமிழ்நாட்டு அரசியல்ல தனி மனித வழிபாடு இருந்திருக்கு. அவங்கள ஓட்டு போட்டு அதிகாரத்துக்கு வர வச்சிருக்காங்க. அது வேறங்க, ஓட்டு போட்டுருக்காங்கிறது தவறானதான். ஆனா தனி மனித வழிபாடும் தனி மனித துதிபாடலும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒன்றும் பிற்போக்கத்தனமா இல்லையா? தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுத்து போமா போகாதா? என்னங்க கொள்கை தெளிவு இருக்காங்க? நான் கொள்கையை என்னன்னு சொல்லிட்டேன், அது அடிப்படையே பிள்ளையா இருக்குது. அவங்க இதுக்கு பேசுவாங்க, இதுக்கு பேச மாட்டாங்க. ஊழல்னு பேசுறாங்கல்ல, அதிமுகவோட ஊழல் குறித்து ஏன் பேசுறது இல்லை? இல்லை அவங்க ஆளுங்கட்சியில் எதிர்கட்சினா அவன் சாதாரண எதிர்கட்சி இல்லை, 62 சட்டமன்ற உறுப்பினரை கொண்டிருக்கக்கூடிய வலிமையான எதிர்கட்சி. அப்ப அதிமுகங்கிற கட்சி நல்ல கட்சியா மோசமான கட்சியா? அதிமுக நட்பு முரணா? உங்களுடைய கொள்கையில திருமாவளவன் அன்புமணி ராமதாஸ் ஐயா ராமதாஸ் அவர்களை பேச வேண்டாம்ன்றது அண்ணன் இட்ட கட்டளை, ஆமாதானே? உங்க கொள்கையில மாதிரியே அதை வச்சுக்கினீங்க. எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க, பேச வேண்டாம் தவிர்க்கிறீங்க, ஆமாதானே? ஆனா உங்களை எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்கறாரு சீமான் அண்ணன், நீங்க எல்லாம் பேசுறீங்க, ஆமாதானே? என்ன? ஆனா சீமான் அண்ணன் பேச மாட்டாரு. ஏதாவது எப்ப பேசணும்? பலமுறை பேசிருக்கீங்க. திருமாவளவன் மீதான விமர்சனத்தை நீங்க வைக்கிறீங்க. அவர் பேசுறப்ப பேசுறோம், அவர் சில்லறத்தனமான வேலைகள் ஈடுபட்டா பேசுறோம். சீமான் ஆனா பேச மாட்டேன்றாருல்ல, அவருக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல. எங்க அண்ணன் அன்புமணியை பேச மாட்டேன், எங்க ஐயா ராமதாஸை பேச மாட்டேன், எங்க அண்ணன் திருமாவளவனை பேச மாட்டேன், சீமானுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல. அதே போல விஜய்க்கு ஒரு நிலைப்பாடு இருக்குதுன்னு வச்சுட்டு போங்க. காங்கிரஸ் அவர் பேசக்கூடாது, ஏடிஎம்கே பேசக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. ஏன் உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது ஏன் விஜய்க்கு இருக்கு? அருமை, அற்புதம், ஆவேசம், சிறப்பு. ஆவேசம் இல்லைங்க, யதார்த்தத்தை அரைச்சிட்டத்தை கண்டு நான் உள்ள பூரிச்சு போறேன். இப்ப பாமகவை விசிகா பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேசாதுக்குன்னு சொல்லி கேட்டீங்கல்ல, பேசாத காரணம் பாமக விசிகாவும் என்னதான் அவங்களோட சண்டை நடந்தாலும் நட்பு முரண் அப்படின்னு சொல்றோம், நேச சக்திகள் அப்படின்னு சொல்றோம். இப்போ என்ன கேட்குறேன், அதிமுகவை காங்கிரஸை விஜய் பேச வேண்டாம், பேசாது காரணம் என்ன? நட்பு முரணா பயமுரணா? அதிமுக குறித்தான உங்க மதிப்பீடு என்ன, கருத்து என்ன, நிலைப்பாடு என்ன? காங்கிரஸ் குறித்தான உங்க பார்வை என்ன?
பார்வை அது சொல்லுங்க. மக்கள் கிட்ட சொல்லிட்டு போறாங்க. மக்கள் உங்களுக்கு ஒண்ணும் சொல்லணும்ன்றது எப்ப சொல்லுவாரு? எப்ப சொல்லுவாரு? எங்க அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசும்போது அவர் கேக்குறாரு, தம்பி கிட்ட நான் கேள்வி வைக்கிறேன், தம்பி பதில் சொல்லுங்க அப்படின்னா நீங்க அப்ப சீன்றீங்க விஜய. அவரை பேச வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அவரை பேசணும், அவர் என்னத்தையாவது பேசணும், நீங்க பேசு பொருள் ஆகணும். அப்படியா? நாங்க பேசு பொருள் ஆகிறதுக்கு அதை பண்ண அவசியம் இல்லை. ஒரு போலியான ஒரு அரசியல் கட்டமைக்கப்படுது, அதை அம்பலப்படுத்துறோம், தோல் வைக்கிறோம். நீங்க அவரை நோண்டாதீங்க, சீண்டாதீங்க. அவர் போக்குல அவர் சனிக்கிழமை வந்து அப்ப என்ன பண்ணுங்க, பேட்டின்னு விட்டு தாவேக்கா பத்தி கேட்காதீங்க. நான் திமுக பத்தியே பேசிட்டு இருக்கிறேன். இல்ல ஊடகங்கள் வந்து அண்ணன்கிட்ட போறப்ப தாவேக்கா பத்தி கேட்காதீங்க, விட்டுருங்க, மற்றதை பத்தி பேசுவோம். தாவேக்கா பத்தி மட்டுமே கேட்குறீங்க நீங்களும். நீங்க திமுக பத்தி நீங்களே கேட்கல. அப்புறம் பதில் நான் சொன்னேன்னா ஏன் தாவேக்கா பேசுறீங்க, ஏன் தாவேக்கா பேசுறீங்க? இந்த பேட்டி வந்து இந்த பேட்டி எடுத்தோம்ல, போடுவீங்களா? அப்படி போடுவீங்களா? நான் அப்படியே தான் ஒளிபரப்பேன். இதுல அப்படியே தான் ஒளிபரப்பேன், கட் பண்ணாம ஒளிபரப்பேன். சரி, இந்த பேட்டியில வந்து எது குறித்தான பேட்டின்னு நம்ம ஆரம்பிச்சோம். எடுத்தவன என்ன கேட்டீங்க? உங்க முழு நேரம் டியூட்டி ஆகி போச்சு. அது பதில் சொல்லிட்டானா? இல்லன்னு சொல்லிட்டானா? பதில் சொல்லிட்டானா? அப்ப திமுக நோக்கி போக வேண்டியதானே? நான் சொல்லலைங்க. வெளியில யாருங்க உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை ரசிக்கிற மக்கள் சொல்றாங்க. வாட்ச்மேனா? வெளிதானே யாரு வாட்ச்மேனா? யார் சொல்றா? யாரு? மக்கள் பேசிக்கிறாங்க. மக்கள்னா யாரு? மக்களுக்கே ஒரு அசிவி. உங்களை ஏற்றுக்கொண்ட திரு சீமான் பேச்சை ரசிக்கிற கூட்டம் என்ன தெரியுமா சொல்றாங்க? 36 லட்சம் மக்கள், 36 லட்சம் மக்களும் ஆதன் தொலைக்காட்சி வாசல்னு சொன்னாங்களா? யாருங்க? யார் சொல்லுங்க. நான் வெகுஜன மக்களோடு பேசுறேன். அவங்க சொல்றாங்க நான் மட்டும் ஏலியன்ட்டா பேசிட்டு இருக்கேன். நானும் மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், மக்களோட தான் பேசிட்டு இருக்கேன். யாருன்னு சொல்லுங்க. இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு மொட்டை கடைதாசி மாதிரி சீமான் வலிமையான எதிரியோட மோதணும்ன்றதுதான் நல்லது. அதுதான் அரசியல். ஆமாவா? அவங்க ஒண்ணுமே இல்ல. அதாவது திமுகவையும் அதிமுகவும் ஓங்கி குத்துறோம், ஓங்கி வந்து தாக்கணும் அப்படின்னா இடது காலால இடறோம் தாவேக்காவை. அவ்வளவுதான். ஒரு போலியான, ஒரு பிற்போக்கான, ஒரு எதுவுமே இல்லாத ஒரு ஒரு கூமுட்டை கூட்டமா இருக்குங்கிறதால அப்படிதான் அது கொள்றோம். நீங்க என்ன பண்றீங்க? நாங்க திமுக பேசுறத செய்தி ஆக்குறது இல்லை, அதிமுக பேச செய்தி ஆக்குறது இல்லை, பாஜக பேச செய்தி ஆக்குறது இல்லை, காங்கிரஸ் பேசுறத செய்தி ஆக்குறது இல்லை, நாங்க போராட்ட காலத்துக்கு போறது செய்தி ஆக்குறது இல்லை, சுற்றுச்சூழல் குறித்து பேசுறத செய்தி ஆக்குறது இல்லை. ஏன்னா அது எதுவுமே சுவாரஸ்யம் இல்லை, எக்ஸ்க்ளூசிவ் இல்லை. ஏன்னா 15 ஆண்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப தாவேக்கா அடுத்த ஒரு செய்தி, புதிய செய்தி, அப்ப அதை எடுத்துட்டு வர்றீங்க. அதே பேட்டியில கேள்வி ஆக்குறீங்க. நான் கேட்டு பதில் சொன்னா இதுக்கு தாவேக்கா பேசுறீங்க. ஒரு மோசமான கீழ்த்தரமான அரசியலுங்கிறது. உங்கள்ல இருந்து விலகி போன பலர் உங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? எங்கள்ல இருந்து விலகி போனவன் விமர்சனம் தான் வைப்பான். இல்ல அவங்க வந்து ஆதாரபூர்வமா சில தகவல் சொல்றாங்க. என்ன? சமீபத்துல திரு சபரீசன் அவர்கள் திரு சீமானை வந்து சந்தித்தார். சந்தித்து வெளியே போகும்போது ஒரு பெண் மருத்துவர் உள்ள போகும்போது அந்த பெண் மருத்துவர் சொல்லியிருக்காங்க, அண்ணன் வந்து சொன்னதாக சொல்றாரு. அதாவது இப்பதாமா சபரீசன் என்னைய சந்திச்சுட்டு போனாருன்னு. என்னென்ன வெளியில எல்லாம் எதிர்க்கிறாரு, உள்ளுக்குள்ள எல்லாரோட உறவா இருக்காரு சீமான் அப்படின்ற மாதிரி யாருன்னு சொல்லுங்க. திரு ஜெகதீஷ் பாண்டியன் சொல்றாரு. அவன் ஒரு மனநோயாளி. ஒருமையில வேண்டாங்க. அவர் ஒரு மனநோயாளி. அவர் எல்லா இடத்துலயும் அண்ணன்றதை விட்டு கொடுக்காம அண்ணன் தான் சொல்றாரு. மனநோயாளிங்க, மனநோயாளி. இல்ல யாரோ ஒரு பெண் மருத்துவர் சொல்லியிருக்காங்க. அதாவது சபரீசனும் அண்ணன் சீமானும் பாக்குறப்ப அந்த கதவு எடுக்கலன்னு எட்டி பார்த்தாரு. இல்ல அந்த பெண் மருத்துவர் சொன்னாங்களாம். ஏங்க அவரும் மனநோயாளிங்க. அந்த ஆள் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போயிட்டு தாவேக்காவில் எந்த டிவிக்குள்ள இருக்குன்னு தெரியாம அந்த டிவிக்கு சொம்படிச்சிட்டு இருக்காரு. அவரோட தலைவர் என்ன சொல்றாரு? வேல்முருகன் என்ன சொல்றாரு? சீமானை பேச வேண்டாம்னு சொல்றாராம். வேல்முருகன் விஜய் ஆதரிக்கிறாரு, எதிர்க்கிறார். அப்புறம் இவர் டிவிகேவை ஆதரிக்கலீங்க. அவர் ஒரு உதிரிங்க, ஒண்ணும் இல்லாத அரசியல் அனாதை. அதனால அங்க போயிட்டு இந்த பேரை போடுங்களான்னு தெரியல, ஒரு இத்து போன ஆளோட உட்காந்துக்கிட்டு என்ன வேணாலும் பேசுவான். அவ்வளவுதான், விடுங்க. சரி, 26 தேர்தல் நம்ம வந்து திமுகவை வீழ்த்தணுமா வீழ்த்த வேண்டாமா? திமுக வீழ்த்த தான் போறோம். நாம் தமிழக கட்சி அதிகாரத்தை நோக்கி நகரத்தான் போகுது. திராவிடத்தை வீழ்த்தி தமிழ் தேசியம் வந்து அரியணை ஏறத்தான் போகுது. விஜய் கிட்ட இருந்து நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்றதுனால தான் நம்ம அதை கான்சென்ட்ரேட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு பார்வை. நான் சொல்றது ஒரே பதில். உங்களுடைய நேரத்தை நீங்க விஜய் கிட்ட செலவிடுறதே ஏதோ உங்களுக்கு பாதிப்பு இருக்குது போல அப்படின்றாங்க. நான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். உங்க வாக்கு வங்கியில ஏதோ சிதறல் ஏற்படும். ஏன்னா இளைஞர் கூட்டம் தான் நாம் தமிழர்னு இருந்துச்சு, இன்னைக்கு அந்த பக்கம் இருக்கு, விஜய்னு வந்துருச்சு. அதாவது நான் 2 செய்தி சொல்றேன். அதாவது நடிகர் வந்தாங்க, வீதிக்கு வந்தாங்கன்னா, நடிகை வீதிக்கு வந்தாங்கன்னா கூட்டம் கூடத்தான் செய்யும். நயன்தாரா வீதிக்கு வர்றாங்களா, பார்க்கறதுக்கு கூடுவான். சேலத்துல கூகுன்னு கூடுனான், பார்த்தோம். அதே போல வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம், இது ஓட்டு போடுற கூட்டம். யார் சொன்னாங்க? எல்லாம் வந்து ஆதன் தமிழ் சொன்னாங்களா? நான்லாம் ஓட்டு போட போறேன் நத்த வீரும். ஆமா, அதுதான் தனுஷுக்கு வந்து கோயம்புத்தூர்ல அந்த இட்லி கடை பட முன்னோட்டம், அது கூட்டம் வந்துச்சா இல்லையா? வந்தது. அந்த கூட்டம் ஓட்டு போடுமா? இல்ல அவரு அரசியலுக்கு வந்தா ஓட்டு போடும். ஏங்க விஜய் கட்சி தொடங்கலாம் கூட்டம் வருங்க.
விஜய் கட்சியோடலாம் கூட்டம் இல்ல இன்னைக்கு அதெல்லாம் அரசியல் தலைவரை பாக்குறதுக்கான கூட்டமா நீங்க பாக்கலையா? நடிகர் வந்தா நடிகை வந்தா கூட்டம் கொடுங்க. விஜய் இன்னைக்கு நடிகர் இல்லைங்க, தலைவர், தாவேகா தலைவர். நெய்வேலியில வந்து படப்பிடிப்பு இருந்தாரா மாஸ்டர் படப்பிடிப்புல? ஆமா, அவர் மேல வருமான வரி சோதனை போட்டாங்க, நடந்தது. அதுக்கு முடிஞ்சு திரும்ப அங்க போய் அந்த வாகனத்துல நின்னு செல்ஃபி எடுத்தாரு, கண்படம் எடுத்தாரா? ஆமா. அப்ப கூட்டம் வந்துச்சா? வந்துச்சு. அந்த கூட்டம் எதுக்காக வந்துச்சு? அந்த கூட்டம் நடிகரை பார்க்க வந்துச்சு அன்னைக்கு. இப்ப இன்னைக்கு தலைவரை பார்க்க வந்திருக்கு. இந்த கூட்டம் நான் இப்படி வச்சுக்கிறேன், மாநாட்டுல ரேம்பாக் முடிஞ்ச உடனே கூட்டமெல்லாம் கலைஞ்சு போச்சு. ஊடகங்கள், அதாவது விஜயை தூக்கி பிடிக்கக்கூடிய ஊடகங்களே கூட்டம் கலைஞ்சுன்னு போட்டாங்களே. ஏன்? ஏன்னா வந்தான், பார்த்தான், உங்க விஜய் வரேன் நான் பாட்டு வந்துச்சு, இவர் நடந்து வந்தாரு, பார்த்தான், கலைஞ்சிட்டான். ஏன்னா விஜய் பார்க்க கூடுற கூட்டம். இப்ப திருவாரூருக்கு திரும்ப போறான்னு வச்சுங்களேன், திரும்ப திருவாரூருக்கு தானா கலைஞ்சு போகுது, விட்டுருங்க, தானா கலைஞ்சு போகுது. ஆமா தானே, கலைஞ்சு போற கூட்டம். நான் இன்னும் செய்தி சொல்லிடுறேன். செல்வாக்குங்கிறாங்கல்ல. 2024 ஆண்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், ஐயா ஈவி.கே. இளங்கோவன் மறைந்த பிறகு அந்த இடைத்தேர்தலை வந்து திமுக போட்டி போட்டுச்சு, அதிமுக புறக்கணிச்சிருச்சு. அதிமுக கூட்டணியில் இருப்பதால பாஜக புறக்கணிப்பு, திமுக நாம் தமிழர் கட்சி 2 பேர் தான் களம். இப்ப தமிழ்நாட்டுல விஜய்க்கு செல்வாக்கு இருக்குது, ஆட்சி பிடிச்சுவாருன்னு சொல்றாங்கல்ல, அவ்வளவு மனோதைரியம் இருந்தா நீங்க 1977 திரும்புது, 67 திரும்புதுங்கிறாங்கல்ல, 77 அந்த எம்ஜிஆர் ஆட்சி பிடிச்சது போல அவங்க வருவாங்கன்னா, அதே எம்ஜிஆர் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தவரை வந்து வேட்பாளர் நிறுத்தி வெற்றி பெற்றார். அதே போல ஈரோடு கிழக்குல திமுக தான் இருக்குது, அதிமுக கூட இல்ல. அப்ப அந்த களத்துல தாவேகா நிறுத்தி வெற்றி பெற வைக்க வேண்டியதானே? அவர் 26க்கு தான் வரன்னு முடிவு பண்ணிட்டாரு. 27 நீங்களே ஏதோ ஒரு இடைத்தேர்தல்ல அவர் ஏதோ மைக்க காட்டாரு, மைக்க போட்டாருன்னு இதை வந்து உங்களுக்கான பிரச்சாரமா நீங்க பேசியிருக்கீங்க மேடையில. அதாவது நீங்க அதை கொண்டாடி இருக்கீங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு விஜய் அப்படின்னு. அதாவது இருக்கு, அதுக்கான எவிடன்ஸ் வரேன். அதாவது விஜய் வந்து ஒளிவாஞ்சினத்தை காட்டினது மூலமா இப்ப நாம் தமிழர் கட்சி தவிர்த்து வெளில இருந்து விட்டீஸ் பிரசாந்த் அரசு விமர்சகர் இருக்காரு, அவர் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரிச்சார். அதே போல திரைத்துறை சேர்ந்த சில பிரபலங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி விஜயும் ஆதரிச்சார். விஜயால தப்புன்னு வந்துருச்சு அப்படின்னு இல்ல, அன்னைக்கும் தாவேகா தலைவர் தான் அவரு. ஆமா தானே, அந்த சமயத்துல அந்த இடைத்தேர்தல் நடக்கும்போது அவர் தாவேகா தலைவர். இப்ப என்ன சொல்ல வரீங்க? அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த 7 விழுக்காடு வாக்குல 8.2 விழுக்காடு வாக்குல பெற்றுட்டோம். அன்னைக்கு நீங்க क्वेश्चन பண்ணிருக்கீங்கல, அன்னைக்கு கேள்வி கேட்கணும், நீ இந்த இடைத்தேர்தலுக்கு வர வேண்டியதானே? நீ மாயத்தேவரை நிக்க வச்சு திண்டுக்கல்ல எப்படி எம்ஜிஆர் பண்ணாரோ நீ பண்ணிருக்கலாம்னு கேட்க வேண்டியதானே? காலத்தை மாத்தி சொல்றீங்க. இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு 8.2 விழுக்காடு வாக்குல விழுந்துச்சு. அது போன பார்லிமெண்ட் தேர்தல் இருக்குல்ல, போன சட்டமன்ற தேர்தல், அதை 7 விழுக்காடு வாக்குல பெற்றுட்டோம். இப்ப 1.2 விழுக்காடு தான் கூடுதலா பெற்றிருக்கோம். இப்ப விஜய் ஆதரிச்சது மூலமா 1.2 விழுக்காடு கூடுதலா பெற்றிருக்கோம்னா விஜயோட வாக்கு வந்து 1.8 சொல்றீங்களா? இல்ல, நான் அப்படி டீகோட் பண்ணல. ஆனா அன்னைக்கு நீங்க விஜய வந்து ஏத்துக்கிட்டீங்க அந்த புள்ளியில. விஜய் கொள்கை கோட்பாட்டை அறிவிக்காத வரைக்கும் எந்த முரணும் வரல அவரோட. சரி, அதை தாண்டி சொல்றேனே, ஈரோடு கிழக்குல ஏன் போட்டி போடலன்னு கேட்டேன். ஏன்னா போட்டி போட்டா விஜயோட இந்த பிம்பம் அடைஞ்சிருக்கும். ஒரு திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தவர் வெற்றி பெற்ற மாதிரி எல்லாம் வெற்றி பெற முடியாது, முதல் செய்தி. அப்புறம் அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டி போட்டு ஈரோட்டில் பெரியாரை மண் என்று சொல்லி பேசிய நாம் தமிழர் கட்சி 24,000 வாக்குலாம் சீதாலட்சுமி பெற்றாங்க. அப்ப 24,000 வாக்குகளை பெறாங்க. அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு எந்த விழுக்காடு வாக்கு விடுமோ அதை விட கூடுதலாக தான் வாக்கு விழுந்துச்சு. அந்த தேர்தல் காலத்துல விஜயோட வாக்காளர்கள் உருவாயிட்டாங்களா? கட்சி ஆரம்பிச்சாரு, உருவாயிட்டாங்களா இல்லையா? உருவாயிட்டாங்க. அப்ப உருவாயிட்டாங்கன்னா விஜயோட வாக்காளர்கள் யாருக்கு போட்டாங்க? இப்ப வாக்கு விழுக்காடு கணிசமா குறைஞ்சிருச்சு, ரொம்ப வழக்கத்தை விட ரொம்ப குறைஞ்சிச்சு. 50 விழுக்காடு தான் வாக்கு பூஜை ஆயிருக்கு அப்படின்னா முடிச்சிடறேன். 50 விழுக்காடு தான் ஆயிருக்கு அப்படின்னா நான் மீதம் இருக்கக்கூடிய வாக்கு விழுக்காடு தான் விஜய்க்கான வாக்கு விழுக்காடு அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். இல்ல நோட்டாவுக்கு வந்து போட்டவங்க எல்லாம் விஜயோட வாக்காளர்கள்னா நோட்டாவுக்கு ஒரு 6,000 பேர் போட்டிருக்காங்க. அப்ப அந்த 6,000 தான் விஜய்க்கான வாக்கா? இல்லங்க, ரொம்ப கவனமா நிரூபிக்கப்பட்ட தேர்தல்ல ஈரோடு கிழக்கு விஜய் விமர்சிச்ச பிறகு நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் அந்த களத்தை நின்னப்ப அந்த களத்துல நமக்கான தாவேகாவுக்கான வாக்கு என்ன? 24,000. 24,000. அதுல தாவேகாவுக்கு வாக்கு எங்க? நாம் தமிழர் கட்சி 24,000, தாவேகாவுக்கான வாக்கு எங்க? நீங்க கழிச்சு பாருங்க. நாம் தமிழர் கட்சி விழுந்த வாக்கு, திமுக விழுந்த வாக்கு, அப்புறம் நோட்டா கழிச்சு எங்கன்னு சொல்லுங்க. அதாவதுங்க அந்த தேர்தலில் வந்து தாவேகா வருதுங்க. அப்ப அந்த தேர்தலில் வந்து எங்கேயாவது இடத்துல காமிக்கணும்ல. நோட்டாவுக்கு வந்து 40,000 பேர் போட்டுருக்காங்க. அந்த வாக்கு தான் இப்ப 26ல நமக்கு அதெல்லாம் தெரிஞ்சிடும். உங்களுக்கு எவ்வளவு விழுது, அவங்களுக்கு எவ்வளவு. 26 தெரிஞ்சிருமே. 24 தெரிஞ்சிடும். ஊடகங்கள் வந்து ஊதி பெருசாக்கி இவங்க காட்டின பிம்பம் எல்லாம் பலூன் போல உடஞ்சிடும். ஏங்க, இது ஊதி பெரிதாக்கப்படுகின்ற பலூன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அது ஒண்ணுமே இல்ல, காத்து அடைப்பட்டது தானே அது. ஆமா தானே, காத்து தானே அது. அதை நீங்க என்ன ஓட்ட போடணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அதான் ஊசி வச்சு குத்தணும்ன்றதுதான் என்னமா உங்களுக்கு? தாவேகாங்கிறது வெங்காயம் மாதிரி உரிக்க ஒண்ணுமே இல்ல. அதான் உரிச்சுக்கிட்டு கிளம்ப இல்ல, நீங்க உரிக்க வேண்டிய வெங்காயம் வேற இருக்குல்ல. ஆமா தானே, அந்த வெங்காயம் எல்லாம் உரிச்சு அம்பலப்படுத்தியாச்சு. இந்த வெங்காயத்தான் உரிக்கணும். இப்ப
இதுதான் உங்க அரசியலாவே இருக்க போதா இப்போ? நான் தான் சொல்லிட்டேனுங்க என்னங்க முதல்லேருந்து இல்ல மறுபடியும் நான் அங்கே அதே புள்ளியில தான் நிக்கிறேன். நான் தான் சொல்லிட்டேனுங்க எங்கள் இலக்குங்கிறது திமுக அதிமுக திராவிட கட்சிகள் மத்தியில காங்கிரஸ் பாஜக. சரி, இதுல வந்து இந்த கட்சிகளுக்கு எதிராக உண்மையான ஒரு மக்கள் அரசியலை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற வேலையில திரைக்கவர்ச்சியை பயன்படுத்தி ஒரு போலியான அரசியல் வந்து குறுக்க வருது. குறுக்க இந்த கவுசிக்கு வந்தான்னு வரும்ல அந்த மாதிரி வருது. அப்போ ஒரு அடியை போட்டு நகர்ந்து போ அப்படின்னு தள்ள வேண்டியிருக்கு. அதான் பண்றோம். இது சும்மா சாதாரணமா இடது காலம் ஏதோ இடது காலால இடறோம் அவ்வளவுதான். ஆனா மக்கள் உங்களை முழுசா நம்பல அந்த விஷயத்துல. யார் நம்பல? மக்கள்னா எத்தனை பேர் சொல்லுங்க? மக்கள் இப்போ வெகுஜன மக்கள்னா எத்தனை பேர் நம்பலங்க? இல்ல எத்தனை பேர்? இல்ல உங்க சண்டையை தான் அதிகமா பாத்துட்டு இருக்காங்க. அவங்க பேசுறது மக்கள் நம்பலனா எந்த மக்கள் நம்பல சொல்லுங்க? அதுக்கு வந்து என்ன ஆதாரம் இருக்கு? வெகுஜன மக்கள் எத்தனை பேர் இந்த ரெண்டு சண்டையை தான் பாத்துட்டு உட்காந்துக்கிறாங்க. மக்கள் ஒரு கட்டத்துல ஒரு கோவம் வந்துரும், ஒரு அசைவு வந்துரும். என்னங்க சீமானுக்கு எந்நேரமும் விஜயை திட்டுறது தான் வேலையா அப்படின்ற மாதிரி வந்துராது? யார் சொல்றா? மக்கள் அப்படி நினைச்சிருவாங்கல்ல. எந்த மக்கள்? மக்களுக்கு தெரியுங்க. மக்கள் வந்து உணர்வான் தெளிவா. ஏன்னா நாம் தமிழர் கட்சி நாங்க என்னென்ன பண்றோம்? மேய்ச்சல் உரிமைக்காக ஆடு மாடுகள் மாநாடு போடுறோம், மழையை காக்க மலைகளின் மாநாடு போடுறோம், கடலை காக்க கடல் அம்மா மாநாடு போடுறோம். அதே போல சுற்றுச்சூழல் சார்ந்து தமிழக அரசியல் களத்தில் தொடர்ச்சியா பேசி கொண்டிருக்கிறோம். அவனுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும் மண்ணுக்காக மக்களுக்கு களத்தை பண்ணிக்கிறது யாருன்னு. ஈரோடு கிழக்குல நாம் தமிழர் கட்சி போட்டி போடுது, திமுக நாம் தமிழர் கட்சி போட்டி போடுது. திமுக நான் தான் போட்டி அப்படின்னு சொல்றவர் இறங்க வேண்டியதானே? களமிறங்க வேண்டியதானே? ஏன் இறங்கல? இறங்கிட வேண்டியதானே? 24 பார்லமெண்ட் தேர்தலில் இறங்கிருக்க வேண்டியதானே? இலக்கு ஒன்று தாங்க. உங்களுக்கு எப்படி ஒரு இது சொல்றீங்கல்ல, ஒரு ஸ்லோகன் அந்த மாதிரி அவருக்கு இலக்கு 26 விஜயே போட்டு போட மாட்டாது பின்வாங்குவார்னு சொல்றாங்க. யாரு சொல்றாங்க? உங்களுக்கு சொல்லுவாங்கல்ல, யாரும் தெரியல. அது மாதிரி இங்கே யாருன்னே தெரியல, சில பேர் சொல்றாங்க. ஏங்க அவர் அரசியல் தலைவருங்க. இன்னைக்கு வாரம் மக்களை சந்திச்சுட்டு இருக்காருங்க. வாரம் என்னங்க இது இப்படி எல்லாம் வந்து வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்றதா? ஒன்னு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ், சரி, இல்ல வீக்கெண்ட் பாலிடிக்ஸ். இல்ல அவருக்கான அரசியலை நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவர் ஒரு அரசியல் பண்ணிட்டு போறாரு. சனிக்கிழமை வரட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ரொம்ப கவனமா கொள்கை கோட்பாடு ஒட்டுமொத்த காப்பிரைட்ஸ் நீங்க மட்டும் தான் வச்சுக்கிற மாதிரியும் மத்தவங்க எல்லாம் யாரும் நாங்க தான் கொள்கை கோட்பாடோட நிக்கிறோம். கொள்கை கோட்பாட்டில் சமரசமனாம நிக்கிறோம். திமுக கோட்பாடை கொண்டு வந்துச்சு, அந்த பக்கம் வந்து திமுக வந்துச்சு, கம்யூனிஸ்ட் வந்துச்சு, அவங்க சமரசம் பண்ணிக்கிட்டாங்க. நாங்க சமரசம் பண்ணாம நிக்கிறோம். இவர் வர்றப்ப அவங்களாம் வந்து சிரஞ்சு நாசமா போனாங்க. வர்றப்ப சிரஞ்சு போய் வர்றாரு. அப்படி இந்த அரசியல இருக்க முடியாது. உங்களுக்குள்ளே நிறைய சமரசம் நடக்குதுன்னு வெளியில இருந்து சொல்றாங்களே, யாருன்னு சொன்னீங்கன்னா தெரியும். அதுதான் சொல்றேன். உங்கள இருந்து போனாங்க, உங்களோட நட்புக்கரமா நீண்ட காலமா கட்சி தொடங்கும் போது கூட இருந்தவங்க சொல்றாங்க. யார் பேரு? சமரசத்தின் உச்சத்துல சீமான் இன்னைக்கு பயணிக்கிறார். பேரு ராஜீவ்காந்தில இருந்து திரு ஜெகதீஷ் பாண்டியன்ல இருந்து புகழேந்தி மாறன்ல இருந்து எல்லாரும் அவங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி வந்து சிறப்பா செயல்படுது. இல்ல சமரசம் பண்றது இல்ல, மத்தவங்க எல்லாம் சமரசம் பண்ணிக்கிட்டாங்கன்றீங்களே, நீங்க வந்து கொள்கை சமரசம் யாரோட சமரசம் பண்ணிட்டாங்க? சபரீசன் பாக்குறாங்கன்றாங்க. ஒரு நிமிஷம், இப்ப என்ன அதாவது அவங்க என்ன சொல்றாங்க? எடப்பாடியோட நெருக்கம் காட்டுனீங்கன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் கம்பு சுத்துங்க, ஒன்னு சொல்லுங்க, இந்த பக்கம் இதெல்லாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எல்லாரோடுமே சீமான் நெருக்கமா இருக்காருன்றாங்க. இப்ப வந்து திமுகவோட நாம் தமிழர் கட்சி இணக்காம போகுது, இதானே சொல்றாங்க. திமுக இணக்காம போறது குற்றம், இதானே சொல்றாங்க. அப்ப அதே திமுகவோட கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய வாழ்வுரிமை கட்சி எதுக்கு போச்சு? அந்த நீ திமுக தான் ஓட்டப்பட போற. வரக்கூடிய தேர்தலில் வாழ்வுரிமை கட்சிக்கு ஒத்த சீட்டு அது இருக்கான்னு தெரியல, கட்சியே பதிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. பல கட்சி போயிடுச்சு, ஒரே ஒத்த சீட்டு முத்தையா தான் கட்சியே. அப்படி இருக்கிறப்ப நீ மற்ற இடங்கள்ல போற, நீ திமுக தான் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட போற. ஒருவேளை பண்டுட்லேயே போட்டாலும் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட போற. நான் உதயசூரியனுக்கு எதிராக மாற்று அரசியலை கட்டமைக்க போறோம், மாற்று தத்துவத்தை வைக்கிறோம். நாங்க வந்து சமரசம் போறோம்னா நீ அறிவாலயத்து வாசல கிடக்குறியே, அதுக்கு என்ன பண்றது? இதெல்லாம் மன நோயாளிகளின் பிதற்றல். அதை தாண்டி ஒரு பதிலும் இல்லை. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.